மற்றும் நம் பள்ளி நிர்வாகத்தின் வழிகாட்டுதல்படி மாரல் எஜுகேஷன் பீரியட் ஒரு உன்னதமான பீரியடாக நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருஷம் தொடங்குறது சென்ற கல்வியாண்டே நிர்வாகம் முன்னாள் மாணவர்களை அழைத்து இந்த மாரல் எஜுகேஷன் பீரியட் மற்றும் வழிகாட்டு கொடுத்தார்கள். அரசும் இந்த எம்ஐ பீரியட் முக்கியத்துவம் கொடுக்க முதல் பருவம் நம்ம ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் சில வல்லுநர்களை அழைத்து உங்களுக்கு சிறந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது பருவம் மழையின் காரணமாக நம்மால் செய்ய முடியாமல் இந்த லைப்ரரி பிற பணிகளுக்காக நாம் பயன்படுத்தி கொண்டோம். இந்த மூன்றாவது பருவம் மீண்டும் இந்த மாரல் எஜுகேஷன் பீரியட் இந்த 6 முதல் 9 வகுப்புள்ள மாணவர்கள் இந்த 10, 11, 12 இனி அரசு நமக்கு வழங்காது. ஏன்னா அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாங்க. ஆனா நாம நம்ம விருப்பப்படி நம்ம கல்வி சூழலை உருவாக்கி கொண்டு நடத்தலாம் என்ற இதற்கிணங்க இந்த திரும்பவும் இந்த மூன்றாவது பருவம் முழுவதும் உங்களுக்கு இந்த மாரல் எஜுகேஷன் பீரியட் புத்துணர்ச்சியுடன் வழங்க இருக்கின்றது. நமது பள்ளி நிர்வாகம் இந்த டேர்ம் முழுக்க முன்னாள் மாணவர்களை அழைத்து இந்த மாரல் எஜுகேஷன் பீரியட் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்த திரு ரங்கநாதன் அவர்கள் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர், சன் நியூஸ் செய்தி வாசிப்பவர். நீங்க பார்த்துருக்கலாம், உங்க பெற்றோர்களுக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமானவர். நம் பள்ளியின் முன்னாள் மாணவர், சிறந்த நாடகத்தில் நடிக்கக்கூடியவர், சமஸ்கிருத மொழி பெற்றவர். அவர் இந்த சிறப்பு விருந்தினராக மாணவர்களுக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதே போல அவருடைய சாவித்திரி அம்மாள் பள்ளியில் தாம் பெற்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். நம் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் உங்கள் அனைத்து சார்பாகவும் அவரை வரவேற்று இந்த நாடையில் அமருமாறு கூறுகின்றேன். மேலும் முன்னாள் மாணவர்கள் வர இருக்கின்றார்கள். பள்ளி செயலர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றார். உரிய நேரத்தில் 9:30 மணிக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குகின்றோம். மாணவர்கள் அனைவரும் தங்கள் இடத்தில் அமைதியாக எழுந்து நிற்கவும். எந்த ஒரு நிகழ்ச்சியும் நாளும் நம் பணிகள் சிறக்க முதலில் நாம் இறை வழிபாடுடன் தொடங்குவோம். இறை வணக்கம். ஸ்கூல் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ், அட்டென்ஷன், பிரேயர். கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே
உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவரும் தங்கள் இடத்தில் அமைதியாக அமரவும். अहं दूरतस्ते पदाम्भोजयुक्त प्रणामेच्छयागत्य सेवां करोमि सकृत्सेवया नित्यसेवाफलं त्वं प्रयच्छ प्रयच्छ प्रभो वेङ्कटेश. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சாரே எல்லாம் சொல்லிட்டாரு, ரங்கநாதன் சாரோட ஹிஸ்டரி. ஸோ நாம் எப்பொழுதுமே வந்துட்டு அறநெறி வகுப்பு அப்படின்றத ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே பார்த்துன்னு தான் வந்துட்டுருக்கோம். அறம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். தர்மம்னா என்ன? நம்மளோட டியூட்டி, சரியா? நமக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு. நம்ம ஏன் பிறந்தோம், நாம் பிறந்தது எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு அதை நோக்கி நாம் பயணிச்சோம்னாவே அப்போ நாம் தர்மத்தின் வழியில் பயணித்தவர்களாக மாறுவோம். அது மாதிரி நிறைய பேரை இங்கே நம்மளோட பள்ளியானது நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டுள்ளது. ஒவ்வொரு தடவையும் அவர் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டுக்கு உறுதுணையாகவே இருக்கக்கூடியவர். அவர் நம் பள்ளி மாணவராகவும் இருந்து நம் பள்ளியின் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை போதிக்க வந்துள்ளார். அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று தலைமை ஆசிரியர் அவர்களை பல சமர்ப்பணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மோட பள்ளி மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பகவத்கீதா பிரைஸ் இன்னைக்கு சார் கையால நமக்கு கிடைக்க போகுது. என் பள்ளி மாணவர்கள் பகவத்கீதா சின்மயா மிஷனால் நடத்தப்பட்ட பகவத்கீதா காம்படிஷனில் பரிசு பெற்றுள்ளனர். அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்று 505 மாணவர்களும் பங்கு பெற்று அதில் சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து சின்மயா குழுவினரால் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுகளை உங்களது கையால் எங்களது மாணவர்களுக்கு வழங்கி அவர்களை மேலும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாசரதி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோல்ட் வின்னர். என்ன சாப்டர் சொன்னாங்க? ஃபோர்த் சாப்டர். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்னது? ஃபர்ஸ்ட் இமம் விவஸ்வதே யோகம் லோகவானஹம் அவ்யயம் விவஸ்வான் மனவே. எவ்வளோ ஸ்லோகம்? 42. 42ன்னு சொன்னேன். வெரி குட். ஃபர்ஸ்ட் கே கௌஷிக் ராம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோல்ட் வின்னர். உனக்கும் என்ன சாப்டர்? ஃபோர்த் சாப்டர். ஃபோர்த் சாப்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெங்கட் மாதவன் செகண்ட் பிரைஸ். நீயும் ஃபோர்த் சாப்டர் தான் சொன்னியா? எஸ் மித்ரே. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என்ன சிரிச்சுட்டே சொல்லி பாருங்க. எஸ் பிரதி தேர்ட் பிரைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பேரு? மித்ரேஷ். வெரி நைஸ். குட். எம் இனியா தேர்ட் பிரைஸ். கங்க்ராச்சுலேஷன் சார். பிரஜின். சூப்பர். ஏ மல்லேஸ்வரன் தேர்ட் பிரைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. இனியா.
வெரி ப்ரௌட். மயிலேஸ்வரன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, sir. ஆர் லோகேஷ் வாழ்த்துக்கள். குமார் ஸ்பெஷல் பிரைஸ். ஏ ஏன் அவ்வளோ சீரியஸாக இருக்க? பக்கத்தில் வா. ஸ்பெஷல் பிரைஸ். சிரிச்சிருக்கோ. இந்த வாங்கிக்கோ. நல்லா ஸ்மைல் பண்ணு. ப்ரைஸ் தானே வாங்குறேன். ஆல் தி பெஸ்ட். வாங்கிக்கோ. எல் தேஜஸ்வி ஸ்பெஷல் பிரைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். வாழ்த்துக்கள். தீபன் சக்கரவர்த்தி தேஜஸ்ரீ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்பெஷல் பிரைஸ். ஆல் தி பெஸ்ட். தீபன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். வெரி குட். இந்தா. இந்த வெற்றிக்கு வெற்றிக்க இப்பள்ளியின் முன்னாள் மாணவர், நமது பள்ளியின் வாங்க ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. சமஸ்கிருத ஆசிரியர் திரு B.S. ஸ்ரீகாந்த் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இவா ஃப்ரண்ட்டில் வா. எல்லாரும் ஃப்ரண்ட்டில் வா. கிரேட் ஜாப். ஸ்ரீராம் எப்படி இருக்கார்? மேலாச்சு பேசி. எஸ் பேசுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சில்ட்ரன். பா இப்படி போகணும். ஸ்ரீ குருபியோ நமஹ. முதல்ல நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஸ்லோகங்களோட ஆரம்பிக்கலாமா? எவ்வளோ பேர் இங்கே வந்து இந்த பகவத்கீதை ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு இன்னொரு ஒரு முறை நல்ல பாராட்டு தெரிவிப்போமா உங்களுடைய கரகோஷத்தோட? மாதா பிதா குரு தெய்வம் ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இங்கே வந்து ரொம்ப பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறத விட உங்களோட ரிலேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி நானும் இந்த மாதிரி முன் வரிசையில் சில சமயங்களில் பின் வரிசையில் உட்காந்துருந்துருக்கேன். ஸோ உங்களை மாதிரி நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த ஸ்கூலுக்கு உள்ளே வரும்போதே இன்னைக்கு எங்களுடைய பழைய காக்கி ட்ரெஸ் ஆனால் நாங்கள் அந்த காக்கி ட்ரெஸ் தான் போட்டுன்னு வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்தமான, அதாவது நான் ஸ்கூல் அப்படின்னு நான் ஒரு 2-3 ஸ்கூலில் படிச்சிருந்தா கூட நான் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து சாவித்திரி அம்மாள் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். அதனால சாவித்திரி அம்மாள் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நீங்களும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கலாம். அதனால ஸ்கூலுக்கு நீங்கள் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்கிறது வந்து உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக நீங்கள் உங்களுடைய பாராட்டு. நான் வந்து அதான் முதல்ல நான் தெரிஞ்ச சில ஸ்லோகங்களோட ஆரம்பிக்கலான்னு. அந்த பகவத்கீதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எவ்ரி டே எங்களுடைய சான்ஸ்கிரிட் டீச்சர் சொன்னார் தெரியுமா, கௌரி டீச்சர்னு. எவ்வளோ பேருக்கு இங்கே கௌரி டீச்சர் தெரியும்? யாரோ பார்த்துருக்கீங்க? ஓகே, போன வருஷம் வந்திருந்தாங்க, இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வந்து பேசியிருந்தாங்க. அது மாதிரி உங்களுடைய சான்ஸ்கிரிட் சார், இப்போ இருக்கிற ஹரி சாரும் சரி, அப்புறம் ஸ்ரீகாந்த் சாரும் சரி, நமக்கு வந்து சம்ஸ்கிருத்லேருந்து நிறைய பாடங்கள். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் சம்ஸ்கிருத்லேருந்து சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளோ பேருக்கு வந்து எக்ஸைட்டடாக இருக்கணும், வாழ்க்கையில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு எவ்வளோ பேருக்கு இங்கே ஆசை? ஓ, எல்லாருக்கும் தானா? குட், எக்ஸலன்ட். கீழே நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லோகங்களோட ஆரம்பிக்கலாம். பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மலபாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம்
त्रिदलं त्रिगुणाकारं त्रिनेत्रं च त्रयायुधं त्रिजन्म पापसंहारम् एकबिल्वं शिवार्पणम् प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजं भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் கேட்டிருக்கோம்? இங்கே கேட்டிருக்கோமா? யா. ஸோ இதுதான் நான் பாடின ஃபர்ஸ்ட் கேசட். அஃப்கோர்ஸ் இது வந்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கீழே போட்டுடலாம். திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின ஸ்லோகங்கள். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்த கேசட்டு. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாடி ரிலீஸ் பண்ண கேசட்டு. நான் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு அந்த கேசட் வந்து கிட்டத்தட்ட 2500 சிவராத்திரி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம். அந்த கேசட் வந்து அன்னைக்கு மொத்தமே நாங்கள் கிட்டத்தட்ட 2500 கேசட்ஸ் சேல் பண்ணோம். எதுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய தற்பெருமையை பேசிக்கிறதுக்காக இங்கே வரல, இந்த ஸ்கூல் என்ன தந்திருக்குங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்கூல் தந்தது தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட தேங்க்ஸ் ஹரிஹரன் சாருக்கும் சரி, ஹெட்மாஸ்டர் சாருக்கும் சரி, நம்ம வந்து இவ்வளோ அழகான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி மீடியாவில் கிட்டத்தட்ட 20 வருஷம் நியூஸ் படிச்சிருக்கோம். அண்ட் இன்றைக்கி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, அப்புறம் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ், அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேசியிருக்கோம். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், கார்ப்பரேட் வீடியோஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே பேசியிருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட 25,000 28,000 30,000 ஐ ஹவ் லாஸ்ட் கவுண்ட். ஸோ அவ்வளோ ஆட்ஸ் பேசியிருக்கோம். ஓகே, இது எல்லாமே பேச முடிஞ்சது எதுக்கு, எப்படி காரணம் அப்படின்னா, அதுக்கு மெயின் காரணம் சாவித்திரி அம்மாள் ஸ்கூல். ஸோ அந்த சாவித்திரி அம்மாள் ஸ்கூலுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அதே மாதிரி எங்கள் டீச்சர், கௌரி டீச்சர், அவங்க வந்து எவ்ரி டே ஒரு நாள் கூட தவற விடாமல் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தியானம் லஞ்சு டயத்தில், ஓகே, இப்போது ஆக்சுவலி உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்கிறாங்க. ஸ்ரீகாந்த் சாரும் சரி, ஹரிஹரன் சாரும் உங்களுக்கு வந்து தனியாக ஸ்லோகா கிளாஸ்ன்னு நடத்துவாங்களா இருக்கலாம். எங்களுக்கு வந்து லஞ்ச் டயத்தில், பிகாஸ் சான்ஸ்கிரிட் வந்து எங்களுடைய ஒன் ஆஃப் தி மெயின் லாங்குவேஜஸ். ஓகே, இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜாக இருந்தாலும் சான்ஸ்கிரிட் வந்து நமக்கு மெயின் லாங்குவேஜ். ஸோ 3 ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 2 பீரியட் இருக்கும் சான்ஸ்கிரிட். அதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 9 books படிக்கணும் சம்ஸ்கிருதத்தில். ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளோ இருக்கும். அதனால் சான்ஸ்கிரிட்டுக்கு இந்த மாதிரி ஸ்லோக கிளாஸ் நடத்துறதுக்கெல்லாம் தனியாக டைம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர் வந்து சார் நமஸ்காரம் சார். ஸோ சான்ஸ்கிரிட் ஸ்லோக கிளாஸு, இப்போ நீங்கள் எல்லாம் பகவத்கீதையில் ப்ரைஸ் வாங்குறது வந்து எங்களுக்கு எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் நிறைய ஸ்லோகங்கள் வாங்கணும், ப்ரைஸஸ் வாங்கணும், நிறைய ஸ்லோகங்கள் சொல்லணும். பிகாஸ் நமக்கு ஸ்லோகங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ ஏராளம். ஓகே, சில விஷயங்கள், சில ஸ்லோகங்கள் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி சம்ஸ்கிருத மத்தியானங்களில் வந்து எங்களுக்கு வந்து லஞ்ச் பீரியடில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் சொல்றதுக்கு வெங்கடேஷ் சுப்ரபாதம், யோகலக்ஷ்மி நிருசிம்ம சுப்ரபாதம், அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். எவ்வளோ பேருக்கு இங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியும்? எனிபடி நோஸ் ஹியர்? ஓகே, பகவத்கீதை எஸ் 4th chapter தெரியும். அப்புறம் ஆதித்ய ஹிருதயம், எனிபடி நோஸ் ஆதித்ய ஹிருதயம்? ஓகே, ஆதித்ய ஹிருதயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான. நேத்திக்கு வந்து ஒரு வாட்டி எல்லாரும் நல்ல பலமாக சொல்லலாம், ஜெய் ஸ்ரீராம். இல்லை, இன்னும் பலமாக சொல்லலாமே, ராமருக்கு அயோத்தியில் கேட்கணும், ஜெய் ஸ்ரீராம். ஃபேன்டாஸ்டிக் பா, செம்ம எனர்ஜியோடு இருக்கீங்க, வெரி குட். அது வந்து ராமர் யாரை வீழ்த்தினார் ஃபைனலா? ராவணனை. 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, ராமர் வந்து கடைசியா வந்து ராவணனை வீழ்த்தினார். அப்போ அவருக்கு வந்து அந்த பலம் கொடுத்தது வந்து எதுன்னா ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வதைஷ்ச சமாகம்ய திரஷ்டுமப்யாகதோரணம் உபாகம்ய. அதில் சொல்றார், அஸ்மின் க்ஷணே மகாபாவு ராவணம் துவம் வதிஷ்யசி. உன்னால ராவணனை ஜெயிக்க முடியும்னு இருந்தனா, உன்னுடைய சூரிய குலத்தில் இருக்கக்கூடிய, நீ வந்து சூரிய குலத்தில் பிறந்திருக்க தெரியுமா? சூரிய வம்சம்னு சொல்றோம் இல்லையா? அந்த சூரிய வம்சத்தில், சூரிய குலத்தில் பிறந்தவர் தான் ராமர்.
ஸோ அந்த அந்த சூரியன் உன்னுடைய மூதாதையரான அந்த சூரியனை வணங்கிக்கோ. நம்ம எல்லாருமே வந்து சூரியன்டேந்து தான் வந்திருக்கோம். இந்த உலகத்துக்கு மெயினாக எனர்ஜி கொடுக்கக்கூடிய கடவுள் நமக்கு வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் லெசன்லயே ஃபர்ஸ்ட் லைனே என்ன வரும்னா சூரியஹா பிரத்யக்ஷ தேவதா. இன்ஃபென்ட் ரீடர்ல வரும், கரெக்டா சார்? சூரியஹா பிரத்யக்ஷ தேவதா. நமக்கு கண்கூடாக நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கடவுள் என்ன அப்படின்னு இருந்ததுன்னா அந்த சூரியன் தான். ஸோ அதனால தான் வந்து சூரியனை வச்சு இங்கே எவ்வளோ பேருக்கு இங்கே பூணல் போட்டிருக்கு? எனிபடி ஹூஸ் பூணல் போட்டிருக்கா? வெரி குட். ஸோ சந்தியாவந்தனம் நமக்கு வந்து ஒரு மஸ்ட், கரெக்டா? காயத்ரி ஜபிக்கிறியா நீ? காயத்ரி ஜபிக்கணும். அந்த மாதிரி நமக்கு வந்து அது அது காயத்ரி கொடுக்கக்கூடிய பவர், காயத்ரி மந்திரம் கொடுக்கக்கூடிய பவர், அதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அவ்வளோ பவர்ஃபுல் மந்திரம், அது நமக்கு வந்து அவ்வளோ சக்தி கொடுக்குறது. ஸோ சூரியன்டேருந்து தான் நமக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கிறது. ஸோ இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபியூ திங்ஸ் தட் வில் டெஃபினெட்லி சார் லீடர்ஷிப்பை பற்றி சொன்னார். லீடர்ஷிப்னா எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு இருந்ததுன்னா உங்கள்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கிறது, கரெக்டா? இந்த வெயிலில் வேணா உட்காரு, இங்கே வேணா ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துக்கேங்கண்ணா. வெயிலில் உட்காந்துருக்கு பாரு, இங்கே வா ஃப்ரண்ட்டில் வா, பரவாயில்ல. வெயில் யாராவது இருக்குன்னா கண்ணில் அடிக்கிறதுன்னு இங்கே ஃப்ரண்ட்டில் இருந்த 4-5 இந்த இடம்லாம் இருக்குது, இங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கலாம். அவாய்ட் தி ஆமாம் ஹீட்டு. ஆமாம், இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காருங்க, பரவாயில்ல. இங்கே இருக்கே இடம் இருக்கு, எவ்வளோ இருக்கே, இங்கே வந்து உட்காருங்க. இங்கே வா கண்ணா, இங்கே வா, நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து உட்காரு. வெயில் கண்ணில் பட வேண்டாம். சூரியன் பிரத்யக்ஷ தேவதையாக இருந்தால் கூட இவ்வளோ சூரியன் கண்ணில் பட்டால் நமக்கு ரொம்ப அது கொஞ்சம் லிமிட்டில் தான் இருக்கணும். அதனால் அது அவ்வளோ பெரிய லைக் இட்ஸ் அ நைஸ் திங் டு நோ அபவுட். நான் சில விஷயங்கள், சில ஸ்லோகங்கள், சில லைஃப்பில் சில பிரின்சிபிள்ஸ், லீடர்ஷிப்னு சொன்னதில் சில பிரின்சிபிள்ஸ் மாத்திரம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ எங்களுடைய குருநாதர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவார், ஒரு சூத்திரம் சொல்லுவார். இப்போ நமக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் நிறைய சூத்திரங்கள் இருக்குது. நாங்கள் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்கூலில் சாவித்திரி அம்மாவில் படிக்கும்போது எங்களுக்கு சான்ஸ்கிரிட்டில் கிராமர் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். லகு சித்தாந்த கௌமுதி அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த சித்தாந்த கௌமுதியில் நிறைய சூத்திரங்கள் இருக்கும், ஃபார்முலாஸ் இல்லையா? எவ்வளோ பேர் இங்கே என்னென்ன ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க? எந்த ஸ்டாண்டர்டில்? 8th, 6th இங்கே இருக்கீங்களா? எல்லாருமே இருக்கீங்களா? அப் டு 12th, 6th, 8th, 7th, 8th, 9th? ஓகே. 10th, 11th இல்லை நீங்கள். ஓகே, இந்த 4 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ், எல்லாருக்கும் அந்த மேத்ஸ் ஃபார்முலாஸ்லாம் தெரியுமா? ஏதாவது ஒரு ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறீங்க, எல்லாம் காது கேட்குறது. யாராவது ஒருத்தர் எழுந்து டக்குன்னு நல்லதாக சொல்லுங்கள் ஒரு ஃபார்முலாவை. ஐயோப்பா, ஒருத்தர் சொல்லுங்கன்னா பயந்து போய்டுறேன், எல்லாரும் சேர்த்து சொல்லு. யாராவது ஒருத்தர், நீ சொல்லுமா கண்ணா, நீ சொல்லு, பரவாயில்ல சொல்லு. நீ தான் ஒன்று தான், நீ திரும்பி பார்க்குறிய, நீ தான் சொல்லு. ஏதாவது ஒரு ஃபார்முலா சொல்லு. A+B² தெரியாது, சொல்லு. எதுமா? ஓகே, வாட் எவர். நீ ஏதோ சொன்ன, எனக்கு சரியா வெளில, பட் தட்ஸ் ஓகே. ஏதோ ஒன்று தெரியும் இல்லையா உனக்கு? ப்ளீஸ் அவளுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. வெரி குட். நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா? ஸோ சயின்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கு. அது மாதிரி நமக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து ஒரு ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா, சூத்திரங்கள் இருக்கு. ஸோ அந்த சூத்திரங்களில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து லகு சித்தாந்த கௌமுதியில் அந்த 14 சூத்திரம் இருக்கு. மாஹேஸ்வர சூத்திரம்னு பேர். சந்தியாவந்தனத்தில் ஆவணியா வட்டம் போடும்போது இந்த மாஹேஸ்வர சூத்திரங்கள்லாம் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அது ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குன்னா அ இ ஊன்னு ருக்கு ஏ ஓங் ஐ ஔச். இதெல்லாம் ஏதோ இன்னும் கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இல்லை. நீங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த அ அ இ இ எல்லா வார்த்தைகளையும் நம்ம பார்த்தோம்னா அந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் இதில் இருக்கும். ஞமங்க நம் கடதஷ் ஜபகடதஷ் கா பா சா டா தா சடதவ் கபை சஷசர் ஹலு இதி மாஹேஸ்வராணி சூத்ராணி அப்படின்னு இருக்கும் இந்த சூத்திரங்கள். அதே குணஹா விருத்திராதை, இது மாதிரி கிராமருக்கு உண்டான சூத்திரங்கள்லாம் இருக்கும். ஸோ இது வந்து சரி, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நான் அதெல்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன்.
அந்த மாதிரி சூத்திரங்கள் வாழ்க்கைக்கு சில ஃபார்முலாஸ், சில விஷயங்களை நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் ஒரு சூத்திரம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், மைண்டில் நோட் பண்ணிக்கலாம், அப்புறமா எழுதி வச்சுக்கணும்னா எழுதி வச்சுக்கலாம். எங்களுடைய குருநாதர் மகாத்ரே என்ன சொல்லுவார்னா, there is a very important சூத்திரம் called CDSIE. என்னது? ஞாபகம் வச்சுப்பீங்களா? இன்னொரு அடி சொல்லுங்க. ஓகே. ஸோ இதுக்கு என்ன, இந்த சூத்திரத்துக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, கன்சிஸ்டன்ட், டைரக்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட், இன்டெலிஜென்ட் எஃபர்ட். இந்த சூத்திரத்தை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய வேர்ட்ஸோட எக்ஸ்பான்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். கன்சிஸ்டன்ட், டிரெக்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட், இன்டெலிஜென்ட் எஃபர்ட். நம்ம உள்டாலேருந்து வருவோம், பின்னாலேருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து எஃபர்ட். எஃபர்ட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எஃபர்ட் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சரியில்லை, என்னோட பிரதர்ஸ் சரியில்லை, என் டீச்சர் எனக்கு ஒழுங்காக சொல்லி தர மாட்டேங்கிறாங்க, ஆர் என் ஃப்ரெண்ட்ஸ் சரியா இல்லை, எனக்கு கால் ஒன்று ஊனமாக இருக்குது, எனக்கு கண்ணு பார்வை சரியா இல்லை. இது எல்லாமே வந்து நம்ம குறைகளை நிறைய சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் எதால ஜெயிக்கலாம்? முயற்சி திருவினையாக்கும். எதுலேருந்து ஜெயிக்கலாம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன? எஃபர்ட். இல்லையா? எஃபர்ட். டெஃபினட்டாக எஃபர்ட்டில் ஜெயிக்கலாம். எவ்வளவு கடினமான விஷயமா இருந்தாலும் ஒருத்தன் எவ்வளவு உழைப்பை போடுறதுக்கு ரெடியாக இருக்கானோ அவ்வளவுக்கு அவ்வளவு. இப்போ இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? வராது இல்லையா? யார் இங்கே வந்து 6th ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்? குட். அந்த பையனுக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுங்க. வெரி குட். என்ன பேரு கண்ணா அவனுக்கு? யஷ்வந்த். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நாழி படிக்கிற நீ? யாரு சொல்லித்தராங்க உனக்கு? எல்லா மிஸ்ஸும் சொல்லித்தராங்க. அப்புறம் யாரு உனக்கு வீட்டில் எவ்வளோ நாழி படிக்கிற, எவ்வளோ நாழி ஹோம்ஒர்க் பண்ற? 7 to 8 ஈவினிங்கா? காலையிலையா? ஈவினிங். சார் நான் உன்னை ரொம்ப கேள்வி கேட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணல, உட்காது பரவாயில்ல. நீ சும்மா வந்ததுன்னு நினைச்சியா இல்லை எஃபர்ட் போடுறியா? கஷ்டப்பட்டு படிக்கிறியா? நிஜமாக சீரியஸாக படிக்கிறியா இல்லை சும்மா டெய்லி ஸ்கூலுக்கு வர மார்க் வாங்கிடுற அப்படின்னு இருக்கா? எஃபர்ட் போடுறியா? எஃபர்ட் போடணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தைக்கும் லாஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தைக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா எஃபர்ட். எஃபர்ட் இல்லைன்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து அழகான ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு, அதுவும் ஒரு சூத்திரமா வச்சுக்கலாம். உத்தியமேனஹி சித்தியந்தி காரியாணி ந மனோரதைஹி நஹி சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகே மிருகாஹ. மிருகம்னா என்ன? மிருகம்னா என்ன? மிருகம்னா அனிமல். ஆனா சம்ஸ்கிருதத்துல மிருகம்ங்கிறது வந்து மானை குறிக்கும். அந்த மிருகம் வார்த்தை தான் தமிழ்ல வந்து பின்னாள்ல மருவி நமக்கு வந்து எல்லா அனிமல்ஸையும் மிருகம்னு நம்ம சொல்றோம். பட் மிருகம்னா மான். மிருகம்னா மான். மிருகம் தூங்கின்னு இருக்கிற சிம்ஹத்துடைய வாயில பிரவிசந்தி முகே மிருக சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகே மிருகாஹ நஹி. அதாவது தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சிங்கத்துடைய வாயில போய் ஆட்டோமேட்டிக்கா போய் மான் போய் விழுமோ? வா என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லுமா மானு? என்ன பண்ணும்? மான் ஓடும். ஆனா அப்ப யாரு போய் வேட்டையாடணும்? சிங்கம் போய் வேட்டையாடணும். சிங்கம் சிங்கிளா தான் வருமா? ஓகே. ஸோ சிங்கம் போய் அதை வேட்டையாடினாதான் அதுக்கு சாப்பாடு இல்லையா? ஆனா மான் ஓடினாதான் அதுக்கு தப்பிக்க முடியும். ஸோ ரெண்டு பேருக்குமே என்ன தேவை? எஃபர்ட் தேவை. வெரி குட். அந்த குழந்தைக்கு ஒரு கிளாப் கொடுப்பா. டக்குன்னு உடனே சொன்னாங்க எஃபர்ட் தேவை. தப்பி ஓடணும்னாலும் எஃபர்ட் தேவை, அதை போய் சாப்பிடணும்னாலும் எஃபர்ட் தேவை. ரெண்டு பேருக்குமே எஃபர்ட் தேவை. அதனாலதான் இதால உயிரோடு இருக்க முடியும், அதால சாப்பிட முடியும். ரெண்டு பேரும் அதனால எஃபர்ட் போட்டே ஆகணும். ஸோ எஃபர்ட் நஹி சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிசந்தி முகே மிருகாஹ. அந்த மாதிரி உத்தியமேனஹி சித்தியந்தி. ஒன்லி த்ரூ எஃபர்ட் யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட். எஃபர்ட் போடலைன்னா எதுவுமே கிடைக்காது. எஃபர்ட் எஃபர்ட் எஃபர்ட். அதுக்கப்புறம் என்னென்ன எஃபர்ட்டோட என்னென்ன சேரணுங்கிறது நம்ம தனியாக பேசுவோம். பட் எஃபர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா டே ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால, டே ட்ரீமிங்ல தான் பண்ணணும். ஆக்சுவலி டேல ட்ரீம் பண்ணணும். ஏன்னா கனவு காணுங்கள்னு சொன்னவர் வந்து நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நல்லா கனவு காணணும். வாழ்க்கையில் என்னென்ன வெற்றி படிகளை நம்ம ஏறணுமோ அதுக்கு நல்லா கனவு காணணும். அந்த கனவு இல்லைன்னா, லட்சியங்கள் இல்லைன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் திங் நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டியது என்னன்னா,
ஒரு நோட் புக் எடுத்து உங்களோட கோல்ஸ் எழுதுங்க. எவ்வளோ பேர் எழுதியிருக்கீங்க? உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, ஒரு குழந்தை பண்ணியிருக்கு, அவளுக்கு ஒரு கிளாப் கொடுங்க. வெரி குட், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, குட். இப்போ இவ்வளோ குழந்தைகளில் இப்போ இது என்ன, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எழுதியிருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகிடுமா, நம்ம ஜெயிச்சிருவோமா வாழ்க்கையிலன்னு கேட்டால் தெர் இஸ் நோ கேரண்டி, ரைட்? ஆனால் தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ எழுதி வச்சிருக்கியானா, அதையே பார்த்துட்டு இருக்கியானா, தென் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் யூ வில் மேக் இட் இன் லைஃப். நீ போய் அதை சம்பாதிக்கலாம், நீ போய் அதை ஜெயிக்கலாம், நீ போய் அந்த இலக்கை அடையலாம். அது இலக்கு அடையணும்னா ஃபர்ஸ்ட் இலக்கு எதுன்னு தெரியணும். எவ்வளோ பேர் இங்கே கேம்ஸ் விளையாடுறீங்க? ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், கிரிக்கெட், ஓகே. ஸோ நமக்கு எல்லாருக்குமே கோல்னா என்னன்னு தெரியுமா? கை கீழ் போட்டிருக்கு. கேட்கும் போது மாத்திரம் ஏற்றின அப்புறம் இறக்கிடலாம். ஸோ நமக்கு கோல்னா என்னன்னு தெரியுமா? ஃபுட்பால்ல கோல் போஸ்ட் இருக்கா? கிரிக்கெட்ல ஸ்கோர் இருக்கா? ஸோ ஒரு கோல் வச்சுன்னு விளையாடுறாங்க இல்லையா? அந்த கோலே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? பாலை சும்மா தட்டிகிட்டே இருப்பாங்க, எங்கேயுமே போகாது பால், சும்மா காலில் தட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் லட்சியம் இல்லாதக்கு, கோல் இல்லாதக்கு எதுவுமே இல்லை. ஸோ அந்த கோல், அந்த இலக்கு, அந்த லட்சியம், அது நம்ம வச்சுக்கணும். அந்த லட்சியத்தை வச்சுட்டாதான் நாம அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு எஃபர்ட் போடணும். ஸோ உத்தியமேனஹி சித்தியந்திக்க மனோரதைஹி. சும்மா ட்ரீமிங்னால ஐயோ நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், சும்மா வாயில செவடால் பேசி எதையோ ஒன்றத்தை பேசுறதுனால மாத்திரமே நடக்க போறது இல்லை. அதுக்குண்டான எஃபர்ட்டை போடணும். அடுத்தது என்ன, அந்த சூத்திரம் என்ன சொன்னேன், அந்த லெட்டர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஈக்கு முன்னால் என்ன இருக்கு? ஐ இருக்கு. ஸோ ஐனா என்ன? இன்டெலிஜென்ஸ். வெரி குட். இன்டெலிஜென்ஸ் யாரெல்லாம் சொன்னாங்களோ இன்டெலிஜென்ட்டா அவங்களுக்கு ஒரு கை கிளாப் கொடுங்க. வெரி குட், வெரி குட். இன்டெலிஜென்ஸ். சும்மா கண்மூடித்தனமா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை இல்லையா? நாம எல்லாருமே இன்டெலிஜென்ட்டா வேலை செய்யணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாகிரதையா, இதுக்கு என்ன அறிவு தேவையோ அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டு, அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கிட்டு அந்த வேலையை செய்யணும். இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்றோம், எதுக்கு பண்றோன்னே தெரியாம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. படிக்கிறதா இருந்தாலும் சரி, கார்த்தால எழுந்து படிக்க சொன்னாங்க, நான் ஏதோ படிச்சுட்டு இருக்கேன், அப்புறம் ஏதோ காம்படிஷனுக்கு போக சொன்னாங்க, நான் ஏதோ போயிட்டு இருக்கேன். அப்படி இல்லை. ஒரு கோலோட பண்ணும்போது அது இன்டெலிஜென்ஸ் தானா வரும். இல்லைன்னா என்ன ஆகும்? கடனேன்னு வருவோம். ஸ்கூலுக்கு வந்தா நம்ம அப்படியே ஜாம்பி மாதிரி அப்படி பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி யாரா பசங்களை, அவங்களுக்கு லைஃபே இருக்காது. நீங்கள்லாம் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இவ்வளோ வெயில் அடிச்சா கூட அப்படியே நல்லா பிரைட்டாக அப்படியே நிமிந்து அழகாக உட்காந்துருக்கீங்க. சில பேர் கொஞ்சம் இப்படி குன் போட்டுட்ருக்காங்க. பட் நம்ம நிமிந்து உட்கார்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நல்ல எனர்ஜி கிடைக்கும். கண்ணா வெயில் இருக்குது, இந்த பக்கம் வந்துடும், வா. வெயில் இருந்துன்னா இந்த பக்கம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெயில் அவதிப்படாத, வா இங்கே வந்துடும், இங்கே வா, ஃப்ரண்ட்டில் வா கண்ணா. ஸோ இன்டெலிஜென்ஸ், நம்ம அதுக்குண்டான இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கணும். நம்ம என்ன வேலை பண்ணணுமோ அதுக்குண்டான இன்டெலிஜென்ஸ் வேணும். அதனால தான் முதல்ல கோல் வேணும்னு சொல்கிறோம். அந்த கோல் என்னவா வேணா இருக்கலாம். நீ ஒரு மியூசிஷியனாக வரணும்னு இருக்கலாம், இல்லைன்னா நீ ஒரு சயின்டிஸ்டாக வரணும்னு இருக்கலாம், டாக்டராக வரணும்னு இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிங்கராக வரணும்னு இருக்கலாம், இல்லைன்னா மீடியாவில் வரணும்னு இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். உங்களுடைய லட்சியம், யாருமே உங்களுக்கு லட்சியத்தை கொடுக்க முடியாது. உங்களுடைய லட்சியம் உங்களுடையது. நீங்கள் தான் கனவு காணணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அந்த லட்சியத்தை திரும்ப 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 திரும்ப, அதனால தான் நோட் புக்கில் எழுதணும்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒரு கோல் எழுதினான்னா அதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். எதுவுமே எழுதலைன்னா நீ என்ன பண்ண போற வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டா யோசிச்சுட்டு இருக்கேன் தெரில அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிக்கணும். ஓகே, நான் அந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு எங்களுடைய டீச்சர்ஸ் சில டீச்சர்ஸ் எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. உங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீச்சர்ஸை நம்ம மதித்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான, ஸோ அவங்க தான் நமக்கு இன்டெலிஜென்ஸை கொடுக்குறாங்க. ரோட்ல போற பெக்கருக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஆஹார நித்ரா பய மைதுனம் ச சாமான்யமேதத் பசுபிர் நராணாம் ஏகோஹி தேஷாம் மகதோ விசேஷா தர்மேண ஹீனாக பசுபி சமானாக. கரெக்டாக சொன்னேன்னா சார்? ஓகே. ஸோ தர்மேண ஹீனாக பசுபி சமானாக. ஆஹாரம், ஆகாரம்னா என்ன? சாப்பாடு. வெரி குட். நித்ரானா என்ன? தூக்கம். பயம்னா என்ன? பயப்படுறது. மைதுனம்னா புணர்ச்சி, அதாவது சேர்ந்துக்கிறது, ஆண் பெண் உறவுகள். ஆஹார நித்ரா பய மைதுனம் ச சாமான்யமேதத் பசுபிர் நராணாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமான்யமா இருக்கக்கூடிய விஷயம். எதுக்கும் பசுனா என்ன? மாடு. பட் பசுனா இங்க அனிமல்ஸ்னு பேர். இங்க பசுனா பொதுவாக அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸுக்கும்
பசுபீர் நராணாம். நரன்னா யாரு? யாரு? நரன். நரன்னா யாரு? நரன்னா மனிதன். நாரி நரன் சொல்றோம் இல்லையா? நரன்னா மனிதன். சோ மனிதனுக்கும் பசுவுக்கும் இருக்கக்கூடிய காமன் விஷயங்கள் என்னன்னா இது எல்லாமே தான். அதுவும் சாப்பிடும், அதுவும் பயப்படும், அதுவும் தூங்கும், அதுவும் ஆண் பெண் உறவு வச்சுக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா சாமானியமேத்த பசுபீர் ஏகோஹிதேஷாம் மகத்தோ விசேஷா. இங்க அழகா சொன்னார் ஹரிஹரன் சார். என்ன சொன்னார்? தர்மம், நம்ம வந்து நம்மளுடைய டியூட்டிஸை சரியா செய்யணும். தர்மேண ஹீனாக பசுவிசமானாக. தர்மம் யாருக்கு இல்லையோ, நம்மளுடைய டியூட்டி என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலையோ, நம்ம பிறந்ததனுடைய பயன் என்னன்னு தெரிஞ்சுக்கலையோ, நம்ம என்னென்ன செய்யணும்னு நம்மளுடைய வாழ்க்கையில எழுதி வைக்கலையோ, நம்ம என்ன இலக்கு அடையணும்னு நமக்கு தெரியலையோ, அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அது அனிமலுக்கு சமானமான ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது தேவையா? நோ. எவ்வளோ பேருக்கு, நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், லட்சியங்கள் அடையணும்னு எவ்வளோ பேருக்கு இருக்கு? அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி. ஸோ அதுக்குண்டான ப்ராப்ளம், அதுக்குண்டான பிரயத்னங்களை பண்ணணும். ஸோ எஃபர்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணினோம்? இன்டெலிஜென்ஸ் இல்லையா? எஃபர்ட்டுக்கு அப்புறம் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் அடுத்தது என்ன இருக்கு? எஸ். கரெக்டா? உல்டாலேருந்து வருமே, திருப்பியும் சொல்லுங்க. என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? அடுத்தது இ. சோ தேர்ட் என்னது? எஸ். எஸ்க்கு என்னது? செல்ஃப் மோட்டிவேட்டட். ரைட்? இங்க வைக்கணும், மேல ஓடி வா, டக்குன்னு வா, சீக்கிரம் வா, டைம்ல வா. எப்படி இல்லை? இப்போ அப்படியே டக்குன்னு ஒரு சுத்திட்டு வந்து இங்கே வந்து உட்காரு, உன்னோட இடத்துல வந்து உட்காரு. சீக்கிரம் ஓடி போ, ஃபாஸ்ட்டாக ஓடணும், முள்ள போகக்கூடாது, ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும். வெரி நைஸ். வந்து உட்கார். வெரி குட். அந்த குழந்தைக்கு ஒரு ஒன் மோர் கிளாப். குட். செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய என்ன பண்ணினேன்னா ஒரு தள்ளினேன். அப்போ தள்ளின உடனே எவ்வளோ தூரம் போனான்? அவ்வளோதான் நம்ம தான் போனான். என்னுடைய புஷ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் தான் அவன் போவான். அதுக்கு மேலே அவனால் ஓட முடியாது இல்லையா? ஸோ அப்புறம் நான் என்ன சொன்னேன், நீ போயிட்டு வரனா. அவனுக்கு புரிஞ்சுது நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுது. போய் ஓடிட்டு வந்து உட்காந்தான். இப்போ நான் வந்து இந்த பில்டிங்கே சுற்றிட்டு வான்னு சொன்னா டெஃபினட்டாக அவனால் பண்ண முடியும். அப்போ தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்குண்டான செல்ஃப் மோட்டிவேஷன் நம்மளுக்கே தெரிஞ்சு நம்ம பண்ணினோம்னா அது செல்ஃப் மோட்டிவேஷன். யாராவது உதச்சாதான் காத்தல எழுந்துரு, என்ன தூங்கிட்டே இருக்க அப்படின்னு அம்மா சொன்னாதான் நம்ம எழுந்திருப்போம்னு இல்லாம நம்மளே அலாரம் வச்சுக்கிறோம், நம்மளே சீக்கிரம் எழுந்துக்கிறோம், நம்மளே என்ன படிக்கணுமோ அதை படிக்கிறோம், நம்மளே காம்படிஷன்ல சேர்றோம், நம்மளே ஸ்கூலுக்கு டயத்துக்கு வரோம், எல்லாமே நம்மளே பண்ணினோம்னா, ஏன்னா இதுதான் நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷன். அது என்னது? வாட் நம்ம ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் அது நம்மளுடைய என்ன, இதெல்லாம் என்னது? நம்மளுடைய டியூட்டி, தர்மம். இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட் தர்மம். இந்த நேரத்தில் நமக்கு வந்து அழகா நம்மளுக்கு இவ்வளோ நல்ல நான் படிக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து எவ்வளோ பேருக்கு இங்கே யூனிஃபார்ம்ஸ் வந்து 2க்கு மேலே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு பாதி பேருக்கு இருக்கு. எவ்வளோ பேருக்கு 2 யூனிஃபார்ம் தான் இருக்கு? 2 யூனிஃபார்ம்னா மொத்தமாக 2 யூனிஃபார்ம் தான் இருக்கணும் வீட்டில். அந்த மாதிரி 2 தான் இருக்கா? ஓ வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே. எவ்வளோ பேருக்கு ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்கு? இன்னொரு யூனிஃபார்ம் கிடையாதா? டெய்லி ராத்திரி தோச்சி நாளைக்கு கருத்தால போட்டுக்கிறியா? ஏய், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கொடுப்பா. வெரி குட். எங்களுக்கு சின்ன வயசுல வந்து ஸ்கூல் பிகினிங்ல ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அப்புறம் தீபாவளி ட்ரெஸ் எங்களுக்கு யூனிஃபார்ம் எங்க வீட்டில். எவ்வளோ பேருக்கு தீபாவளி ட்ரெஸ் தான் வந்திருக்கு யூனிஃபார்ம்? நாட் எவ்ரிபடி, ரைட்? எங்களுக்கு எங்கள் வீட்டில், ஏன்னா அவ்வளவு சாதாரணப்பட்ட குடும்பம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய பணம் கிடையாது, கஷ்டமான வாழ்க்கை. நாங்கள் 9 பசங்க. ஸோ அந்த மாதிரி யூனிஃபார்ம் தான், கலர் ட்ரெஸ்லாம் கிடையாது தீபாவளிக்கு. யூனிஃபார்ம் தான் ஸ்கூல் ட்ரெஸ்ஸு. அப்போ பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து நம்ம வரலாம். யார் வேணால் இங்கே வரலாம். அந்த எண்டில் இருக்கீங்கன்னா, நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான், அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் பின்னால் உட்காந்துருந்தேன். பட் இன்னைக்கு வாழ்க்கையில் ஓரளவுக்காவது முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஸ்கூலுடைய பாடம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாரல் எஜுகேஷன், இந்த மாதிரி ஏதாவது நம்ம லீடர்ஷிப் பற்றி யாராவது சொன்னாங்கன்னா உன்னிப்பாக கேட்குறது. ஓஹோ ரைட், இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் அது எப்படி ஒரு மாறுதலை ஏற்படுத்த முடியும்,
மற்றவங்க சொல்லி தெரியாதுக்கு நானே எப்படி வந்து முன்னுக்கு வர முடியும், இது எப்படி நான் நோட் பண்ணிக்கலாம், என்னுடைய லைஃப்ல எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன? செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். கிக் ஸ்டார்டடாக இருக்கக்கூடாது. யாராவது உதச்சு தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்பா அம்மா திட்டக்கூடாது. காலங்கர்த்தால எழுந்த உடனே ஸ்கூல்ல டீச்சர் எல்லாம் ஒழுங்கா உட்காரு, இப்படி உட்காந்துருக்க, சரியா உட்கார் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. பயந்துட்டாங்க பசங்க. அப்படி யாரும் சொல்லக்கூடாது. நம்மளே உட்காரணும். எல்லாரும் கூன் போட்டு உட்காராதீங்க, எல்லாம் நிமிந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளே உட்காரணும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளா பார்த்து செய்ய நமக்கு உற்சாகம் பிறக்கும். இது யாருக்காகவும் இல்லை, டீச்சருக்காக நம்ம படிக்கல. யாராவது டீச்சருக்காக படிக்கிறீங்களா? இங்க யாருக்காக படிக்கிறோம்? நம்மளுக்காக. அதை உணரணும். அது எப்போ உணர்வீங்க அப்படின்னா, அந்த லட்சியம் முதல்ல சொன்ன தெரியுமா, அந்த லட்சியத்தை எழுதினாதான் நம்ம அந்த உணர்வு பூர்வமா அந்த விஷயங்களை செய்வோம். செல்ஃப் மோட்டிவேட்டட். அடுத்தது என்ன? கரெக்ட். யார் சொன்னாங்க? டி. டீனா ஒன்னு டீன்னு சொல்லல. டி எழுத்து டி. ஸோ டீனா என்ன? மறந்துட்டீங்க. யார சொல்றீங்க பார்க்கலாம். டெடிகேஷன். நான் சொல்ற சூத்திரத்துல என்ன வந்தது? டைரக்டட்னா என்ன? நம்மளுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் நாலேஜ், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் சரியான திசையில் இருக்கணும். இப்போ யாருக்காவது இங்க ஸ்போர்ட்ஸ்ல முன்னுக்கு வரணும்னு ஆசை இருக்கா? ரைட். எல்லாருமே வா. சரி, படிப்புல யாருக்கு முன் வரணும் ஆசை? நம்பர் 1 இருக்கணும். குட், எக்ஸலன்ட். அப்புறம் யாருக்கு ஸ்விம்மிங்ல வரணும்னு ஆசை? ரைட். ஓகே, வெரி குட். சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸ்விம்மிங் கிளாஸ் போறியா? ஓகே. யாருக்காவது ஃபுட்பால்ல விளையாடணும்னு ஆசை இருக்கு? ஃபுட்பால். யாருக்காவது கிரிக்கெட்ல வரணும்னு இருக்கு ஆசை? எல்லாரும் கை தூக்குறாங்கப்பா. எதுக்கு? சரி, இப்போ கிரிக்கெட்லன்னா நீ கிரிக்கெட் கோச்சிங் போறியா? போகல. இப்போ நான் தப்பு சொல்லல, உங்களை ஆசைப்பட்டு இருந்தா போறாது. ரைட்? ஆசை இருந்தா நடக்குமா? நடக்காது. ஸ்விம்மிங் பூல பார்த்துட்டே இருந்தா ஸ்விம்மிங் வந்துருமா? என்ன பண்ணும்? குதிக்கணும். ஸ்விம்மிங் பூல்ல முதல்ல இறங்கணும், காலை வைக்கணும், உள்ள குதிக்கணும். குதிச்சாதான் நமக்கு ஸ்விம்மிங் வரும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் நான் நினைச்சுட்டே இருக்கேன். அவன் வாங்குறான், அவ வாங்குறா, நான் எப்போ வாங்குறேன்? நானும் வாங்குவேன். சரி, ரைட். அதுக்கு என்ன பண்ற? படிக்கணும். ஆனால் என்ன படிக்கணும்? அதுக்கு அதுதான் டைரக்ஷன் பேர். டைரக்டட்னா நம்ம எங்க போகணும், நம்ம இலக்கு எங்க இருக்கோ, எந்த திசையில இருக்கோ, எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த இலக்கை நோக்கி போகணும். நமக்கு ஈஸ்ட் போகணும்னா இங்கிருந்து யாருக்காவது வெளியூர் ஏதாவது ஊர் இருக்கா? வெளியூர்ல இருந்து படிக்கிறீங்க இங்க? சொந்த ஊர் எதுமா? பாண்டிச்சேரி. ஸோ இங்கிருந்து பாண்டிச்சேரி போகணும்னா எப்படி போகணும்? பஸ்ல போகணும். கரெக்டா? சாரி. என்னென்ன ஸ்டாப்ஸ் வரும்? கண்ணா கேட்கணும். எல்லாரும் பேசிட்டு இருந்தா வேலைக்காக கேட்கணும். சொல்லு. கடலூர் முதல்ல வருமா? பாண்டிச்சேரிக்கு அப்புறம் தானே கடலூர் வரும். கடலூர் முன்னால் வரும். சாரி, எனக்கு ஜியாகிரபி ரொம்ப வீக்னா. ஓகே, முதல்ல இங்கிருந்து சொல்லுப்பா. தாம்பரம் வருமா? இல்லை ஈசிஆர்ல போனா திருவாமியூர் வரும், திருக்கழு ஏதோ ஒன்று வரும். ஓகே, இங்கேருந்து ஈசிஆர் ரூட்டு பிடிச்சானா ஒரு ரூட்டு வரும். இங்கேருந்து இந்த மெயின்ல ரோட்ல போனால் ஒரு ரூட்டு வரும். ஸோ அந்த இந்த ஸ்டாப் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ மதுரை போனோம்னா முதல்ல விருத்தாச்சலம் போகணும், அப்புறம் திருச்சி போகணும், அப்புறம் வழியில் என்னென்ன ஊர் வருது, திண்டுக்கல் வரும், எல்லாமே வரும். அந்த ஊர்களை போனாதான் அங்கே போய் மதுரைக்கு. நான் இங்கிருந்து ட்ரெயினை பிடிச்சி நார்த்து போனேன்னா நான் மதுரை போக முடியுமோ? யாருக்கும் டவுட் இருக்கு? போக முடியுமா? போக முடியாதா? முடியாது. ஏன் போக முடியாது? ராங் டைரக்ஷன். கரெக்டா? ராங் டைரக்ஷன். நான் எங்க போகணும், என்னுடைய இலக்கு நான் நிர்ணயிக்காம இன்னைக்கு காத்தால பேக் ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு நேரம் சத்தியம் தியேட்டருக்கு போனீங்கன்னா ஸ்கூலுக்கு வர முடியுமா? டக்குன்னு உங்களை வேலை செய்யறதுக்கும். ஸோ சத்தியம் தியேட்டருக்கு போனால் ஸ்கூலுக்கு வர முடியாது. ஏன்? உங்களுடைய கோல் இங்கே இருக்கு, அதனால தான் இங்கே வந்திருக்கீங்க. இல்லைன்னா அங்கே போயிடுவோம், நம்ம எங்கேயாவது போயிடுவோம். இது ரொம்ப சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிளா தெரியுது. பட் இந்த சாதாரண எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மாதிரி கையாளணும். ஸோ ஸ்விம்மிங் தெரியணுமா? ஸ்விம்மிங்ல குதிக்கணும் முதல்ல தண்ணியில. புரிந்தா? யோசிச்சுட்டே இருந்தா ஸ்விம்மிங் கத்துக்க முடியாது. அதுக்காக நாளைக்கு
அப்போ அம்மாட்ட போய் நம்ம ஆசையை சொல்லணும், அப்பாட்ட போய் நம்ம ஆசையை சொல்லணும், ஆசிரியர்கிட்ட போய் நம்ம ஆசையை சொல்லணும். சார் நான் நிஜமாவே ஸ்விம்மிங்கில் வரணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும், அந்த ஸ்விம்மிங் சாம்பியனாக வரணும், வேர்ல்டு ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போகலைனாலும் கூட ஏஷியாட்லேயாவது நான் வின் பண்ணணும், நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம், முதல்ல நான் ஸ்கூல் காம்படிஷன்லாம் வின் பண்ணணும். எவ்வளோ பேருக்கு இங்கே கோகோ தெரியும்? கோகோ, கபடி, அதெல்லாம் காம்படிஷனில் போயிருக்கீங்களா யாராவது? நாங்கள்லாம் ஸ்கூலில் காம்படிஷனுக்கு போவோம், கபடி காம்படிஷனுக்கு போவோம், எல்லாரும் டீமாக போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். எதுக்கு சொல்கிறேன்? ஸ்லோகா காம்படிஷனில் சேரணும்னு ஆசைப்பட்டோம், வின் பண்ணினோம், அதுக்கு உண்டான ப்ரைஸஸ்லாம் கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன விஷயத்துக்கு நீங்கள் டைரக்டடாக இருக்கணும். இட் ஷுட் பி டைரக்டட். எங்கே போகணும், எந்த இலக்கை நோக்கி போகணும், எதை போய் சாதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த விஷயங்களை போய் சாதிப்போம். எங்கே போகணும்னு தெரிஞ்சாதான் அதை சாதிப்போம். ஸோ திருப்பி உள்டாலே இந்த மொத்தமாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? அப்புறம் டி ஃபார் டைரக்ஷன், அடுத்தது எஸ் ஃபார், அடுத்தது ஐ ஃபார் இன்டெலிஜென்ஸ், அடுத்தது இ ஃபார் எஃபர்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? சி. என்னது? கான்ஸ்டன்ட் இல்ல, கன்சிஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் மீனிங்ஸ் சித்தப்பா பெரியப்பா. ஸோ கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட்னா என்ன? சொல்லு, பரவாயில்ல சொல்லு. கன்சிஸ்டன்டா என்னமா? கண்டினியூஸ். வெரி குட், கண்டினியூஸ். வேற என்ன தமிழ்ல என்ன அதுக்கு கன்சிஸ்டன்சிக்கு? தொடர்ந்து. கை கொடு அவனுக்கு. வெரி குட், கிளாப் பண்ணு பாருங்க. இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்த மாதிரி வாலண்டியர்ஸா இருக்கணும். அதுதான் சார் முதல்ல சொன்னார் தெரியுமா, லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏதாவது ஒரு கேள்வி கேட்ட உடனே டக்குன்னு கையை தூக்கி நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றேங்கிறது தான் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா என்ன? வழி நடத்துறது. வெரி குட், வழி நடத்துறது, கிளாஸ் பார்த்துக்கிறது. எல்லாரும் பேசாதீங்க, டீச்சர் வருவாங்க, அப்புறம் பேர் எழுதிடுவேன் உன் பேரை, அப்புறம் நான் டீச்சர்ட்டை போட்டு கொடுத்துருவேன், என்ன கிளாஸ்ல ஒழுங்கா இல்லையா, அந்த அது மட்டும் இல்லை லீடர்ஷிப். எல்லாம் கிளாஸை மைண்ட் பண்றது இல்லை. பட் லீடர்ஷிப்னா எங்களுடைய இன்னொரு குரு சொல்வார், அவர் என்ன சொல்வார்னா, லீடர்ஷிப்னா லீடர்ஷிப் பை எக்ஸாம்பிள். நாம வந்து ஒரு ஒரு முன் உதாரணமாக இருந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நான் பேசுறதுனால மட்டும் நீங்க யாரும் எதையும் பெருசா செஞ்சிட போறதில்லை. நம்மளுடைய வாழ்க்கை, அதனாலதான் சார் சொன்னாங்க எங்களுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்றோம். ஏன் சொல்றோம்னா எங்களுடைய தற்பெருமையை பீத்திக்கிறதுக்காக இல்லை. ஓகே, நம்மளும் சாதாரண குடும்பத்திலேருந்து பட்டாசு வாங்கணும்னா அப்போ காசு கிடையாது, ட்ரெஸ் போட்டுக்கணும்னா யூனிஃபார்ம் வாங்கணும்னா யூனிஃபார்முக்கு தான் காசு இருக்குமே தவிர்த்து கலர் ட்ரெஸ்ஸுக்கு காசு கிடையாது. 9 குழந்தைகள் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு தான் எங்களுடைய மொத்த வீடுமே. ஓகே, இன்னைக்கு வந்து கம்பெனியில் கிட்டத்தட்ட 500 பேர் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து எங்களுடைய பெருமையை பீத்திக்கிறதுக்காக இல்லை. ஒருத்தரும் நீங்களும் ஓஹோ அப்படியா, ரைட், நம்ம கூட வரலாம் போல் இருக்கே, எங்கள் வீட்லேயும் கஷ்டம் இருக்குது, ஆனால் இந்த சூத்திரத்தை எல்லாத்தையும் அப்ளை பண்ணினா நான் கூட முன்னுக்கு வந்துடலாம் போல் இருக்கேன்ற ஒரு ஹோப்பை கொடுக்கறதுக்கு தான் இந்த விஷயங்களை சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, சி ஃபார் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்ன? தொடர்ந்தேத்தியா பண்றது. ஒரு தடவை ஜெயிப்பதெல்லாம் சரித்திரமாகாது. கேட்டிருக்கோமா அந்த பாட்டு? சச்சின் பாட்டா? சச்சின் ஒரு சினிமாவில் ஒரு நல்ல பாட்டு அது. நல்ல அந்த பாட்டு நல்லா கேளுங்க, நல்ல மோட்டிவேஷன் சாங். ஒரு தடவை ஜெயிக்கிறதெல்லாம் ஜெயிக்கிறது ஆகாது. இப்போ அந்த பகவத்கீதை குழந்தை படிச்சிருக்கு, ஒரு காம்படிஷனில் போய் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனிலையும் ஒரு காம்படிஷன் நடத்தினோம். அந்த காம்படிஷனுக்காக மனப்பாடம் பண்ணி சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் நீ அதை ஃபாலோ பண்ணுறியான்னா அது கிடையாது. ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணணும். இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம காம்படிஷன் படிச்சுட்டு, நான் ஸ்கூலில் ஆதித்ய ஹிருதயம் காம்படிஷன் படிச்சுட்டேன், ஆனால் எனக்கு சொல்ல தெரியலன்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா நாளைக்கும் வந்துருமா, எல்லா நாளும் பர்ஃபெக்டாக இருப்போமோ, நாம எல்லாம் நினைச்ச உடனே அப்படியே மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. தவறுகள் நமக்கும் வரும். டு எர்ர் இஸ் ஹியூமன். நம்ம எல்லாருமே தவறு பண்ணுவோம். நம்ம அதுக்காக நம்மள்கிட்ட வந்து நம்மளை நாமே தரம் தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக திருப்பி என்ன, ஒரு வாட்டி கீழே விழுந்தா என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். எவ்வளோ பேருக்கு இங்கே சைக்கிள் ஓட்ட தெரியும்? வெரி குட்ப்பா, எல்லாரும் பயங்கர பிரில்லியண்டா இருக்கீங்க. வெரி குட், எக்ஸலண்ட். ஸோ சைக்கிள் யாரு உக்காந்த உடனே ஓட்ட ஆரம்பிச்சிங்க? பொய். உக்காந்த உடனே யார் ஓட்ட ஆரம்பிச்சது? உண்மையை சொல்லணும்.
சான்ஸே இல்லை. கீழே விழவே இல்லையா? கீழே உட்கார்ந்த உடனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா? யாரெல்லாம் கீழே விழுந்தோம்? சரி, யாரெல்லாம் அடி வாங்கினோம்? இங்க குத்து, இங்க குத்து. ஏய் ஒழுங்கா ஓட்டு, ஒழுங்கா ஓட்டு, நேரப்பார் நேரப்பார். எவ்வளவு பேருக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எல்லாருக்குமே இருக்கு. கரெக்டா? அப்ப கீழே விழுந்த உடனே நம்ம விட்டோமா சைக்கிள? விடல. கரெக்டா? விட்டு கை கீழே போட்டு. சைக்கிள்ல நம்ம கீழே விழுந்த உடனே ஏன் நம்ம சைக்கிள் ஓட்ட படிச்சோம்? நமக்கு லட்சியம் இருந்தது, கோல் இருந்தது. நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கணுங்கிற கோல் இருந்தது, அதனால ஓட்டினோம். நாம ஏன் வந்து சின்ன வயசுல நம்ம வீட்டுல, யார் வீட்டுல இங்க சின்ன குழந்தை இருக்கு, பிறந்த குழந்தை இல்லைன்னா ஒரு ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, பட் நீங்க பார்த்து. ஸோ அந்த குழந்தை வந்து எழுந்து நிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது தெரியாது நமக்கு. ஒரு வருஷம் ஆகலாம், 8 மாசத்துல சில குழந்தைகள் எழுந்து நிக்கலாம். ஆனா அந்த எழுந்து நிக்கிற தருவாயில எவ்வளவு வாட்டி கீழ் விழுறது? எஸ், நிறைய தடவை கீழ் விழுந்திருக்கு. முதல்ல அழறது, அதுக்கப்புறம் என்ன பண்றது? எப்படியோ எழுந்து நிக்கிறது. கரெக்டா? ஸோ நம்மளுடைய வரலாறுல இருந்தே, நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு வாட்டியுமே கீழே விழுந்து அடிபட்டு கீழே விழுந்தே அழுதுதான் அப்புறம் தான் எழுந்திருக்கோம். நம்ம ஒரு வாட்டியும் இது நடந்திருக்கு, நமக்கே நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க உங்க வீட்டு குழந்தைகளை பார்த்தா தெரியும். ஸோ நம்ம அப்படி எழுந்து நின்றுருக்கோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்? ஒரு வாட்டியும் கீழே விழுந்தோம்னா எழுந்து நிக்கணும், அடுத்த விஷயத்துக்கு ஓடணும், வாட் நெக்ஸ்ட்னு தேடிக்கணும். உட்காந்து அழுதுன்னு இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை. ஸோ கன்சிஸ்டன்சி. ஒரு தடவை செய்யறதுனால நம்ம எதையும் ஜெயிக்க போறது இல்லை. ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க், நீ இதே 6th 6th ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா மாத்திரம் பத்தாது, ஒரு டேர்ம் மாத்திரம் வாங்கினா பத்தாது, எவ்ரி டேர்ம். இப்போ அவனுக்கு போட்டி இருக்கணும். இப்போ நான் எங்கள் கிளாஸில் வந்து ஒரு 3-4 பேர், நாங்கள் எங்களுக்குள்ள போட்டி. எவ்ரி குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி. ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது வந்து ஸ்கூலில் வந்து 8வது ரேங்கோ நான் வாங்கினேன். நான் இந்த ஸ்கூலில் வந்தபோது 8வது ரேங்கோ நான் வாங்கினேன், 6th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது. ஐ டோன்ட் ரிமெம்பர். அப்புறம் என்ன போட்டி? என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போட்டி. இங்கே தான் பக்கத்தில் வீட்டில் தான் வந்து ஸ்ரீ வித்யான்னு இருந்தா, கே ஸ்ரீ வித்யான்னு இருந்தா, சான்ஸ்கிரிட் கிருஷ்ணமூர்த்தி சாருடைய டாட்டர். அவளோட போட்டி. அவள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், போட்டி. அப்புறம் இன்னொருத்தி இருந்தா விஜயலட்சுமின்னு, அவளோட போட்டி. அப்புறம் பேசி கூட மாட்டோம், சண்டை போடுவோம் எல்லாரும். அப்படியே அவளை பார்த்தா எனக்கு கோவம் வரும். என்ன பார்த்தா இப்போ ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். பட் அப்போ சின்ன வயசுல எங்களுக்கு வந்து அந்த போட்டி இருக்கணும். போட்டினா பொறாமையா இருக்கக்கூடாது. சின்ன வயசுல பொறாமை மாதிரி தோணலாம், ஆனால் போட்டி இருக்கணும். நம்ம வந்து வெற்றி அடையணும். நாம வந்து நம்மளுடைய சக மாணவர்களோட சேர்ந்து போட்டி போடணும். போட்டி போட்டாதான், ரன்னிங் ரேஸ்ல எல்லாரும் போட்டி போட்டாதானே யார் ஃபர்ஸ்ட்னு தெரியும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா இந்த வாட்டி அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க், அடுத்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். இந்த வாட்டி நான் வந்து காம்படிஷன் ஏதாவது ஒரு துறையில எடுத்துக்கணும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியாது, எல்லாரும் பகவத்கீதையில வர முடியாது. ஆனா உனக்குன்னு ஒரு தனித்துவம் நீ எடுத்துக்கலாம். நீ என்ன பெஸ்டா இருக்கியோ, மாத்திரையா குரு எப்பவுமே சொல்லுவார், நீ என்ன பண்றியோ அதுல பெஸ்டா இருக்கணும், எக்ஸலன்ஸ் இருக்கணும். நீ வந்து சும்மா செகண்ட் ரேட், தேர்ட் ரேட் எல்லாம் இருந்தீங்கன்னா உனக்கு மார்க்கே கிடைக்காது, உனக்கு வாழ்க்கையில வெற்றியே கிடையாது. எவ்வளவு பேர் இங்க வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க? சும்மா யாருக்கு கையே தூக்கல பாரு. கிடையாதா? ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாதா? ரொம்ப அழகு, ரொம்ப சமத்து குழந்தைங்களா இருக்கீங்களே. ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்ல இது தெரியுமா? இது தெரியுமா? எப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தது போயிடுறோம். கரெக்டா? அடுத்து தள்ளி விட்டுறோம். கரெக்டா? ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா என்ன பண்ணிடுறோம்? வாழ்க்கையில நம்மளை அப்படி தள்ளி விட்டுருவாங்க, நம்ம பெஸ்டா இல்லைன்னா. வாழ்க்கையில தள்ளி விட்டுருவாங்க நம்மளை, சும்மா அப்படி கேன்சல் ஆஃப் பண்ணிடுவாங்க நம்மளை. அப்போ நம்மளை தள்ளி விடாம நம்மளை பார்க்கணும், நம்ம செய்யணும், நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு உங்களுடைய எஃபர்ட், முழு எஃபர்ட் தேவை. ஸோ இதுதான் சூத்திரம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. பேசினா பேசிட்டே இருக்கலாம். பட் இன்னும் 2-3 சின்ன விஷயங்களை மாத்திரம் சொல்லிட்டு வைண்ட் அப். ஸோ இந்த சூத்திரத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணிப்போம். ஸோ என்னது இது அப்படின்னா? C for, D for, S for, I for, E for. வெரி குட். உங்களுக்கே நல்ல ஒரு கிளாப் கொடுங்க பாப்பா. நானும் நிறைய ஸ்கூல்ல போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட, இப்போ லாஸ்ட் வீக் கூட இன்னொரு ஸ்கூல்ல போய் பேசினேன்.
அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப அப்படியே ஐச்சாட்டியம் பண்ணாங்க, அட்டூழியம் பண்ணாங்க. உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, லொட 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 எதையோ ஒன்றத்தை பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சொல்கிற விஷயங்களே புரிஞ்சிக்காத அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஆனால் நீங்கள்லாம் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ரியலி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து ஸ்கூலில் நான் எப்படி இருந்தேனோ ஆர் ரதர் என்ன நானே உங்களை பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நீங்கள் ஒத்துத்துறோம். அந்த அந்த கடைசி கோடியில் இருக்கிற பையன்லேருந்து எடுத்து இந்த கடைசி கோடியில் இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையன் வரைக்கும் நான் எல்லாரையும் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் நான் அங்கே போடியமில் ஒளிஞ்சுக்காதீங்க, சரி உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாங்கிறதுனால தான் இப்படி வந்தேன். அதனால் ஒத்துத்திரியும் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ அட்டென்டிவாக கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சா நான் வந்து அதை வந்து எல்லாரும் மிரட்டி கேட்கணும்னு நான் அபிப்பிராயப்படலை. ஆனால் உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன், உங்களுடைய அந்த ஆர்வம் வந்து சில குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன், பயங்கர இன்டென்ஸாக கேட்டுட்டு இருக்காங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். எப்படின்னா குரு மாத்திரை என்ன ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது ஒரு ரெண்டு கல் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த கல் வந்து சும்மா அப்படி ரெண்டும் வந்து பக்கத்தில் வந்து இடிச்சுன்னா உடையுமா? என்ன ஆகணும்? எப்படி வரணும்? அந்த ரெண்டு கல்லும் ஃபோர்ஸ் வரணும். என்ன வரணும்? ஃபோர்ஸ் வரணும். எக்ஸலண்ட். அந்த ஏன் அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்றேன்னா, ஃபோர்ஸ் அப்படிதான் சொல்லணும். ஸோ அந்த ஃபோர்ஸா வந்து இடிக்கும் போது என்ன உடையும். ஸோ அப்பதான் வந்து என்ன அணுகுண்டுடைய மெயின் இது என்ன, அதாவது அணுவுடைய ஆட்டம் பாம்புடைய ஒரு ஆட்டமுடைய மெயின் ஃபங்க்ஷனல் நியூக்ளியர் டெஸ்ட் எல்லாம் தெரியுமா? எல்லாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூக்ளியர் டெஸ்ட், நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி தெரியுமா? அதாவது ரெண்டு அணுக்கள் சேரும் போது எனார்மஸ் எனர்ஜி உண்டாகிறது. கரெக்டா? அந்த எனர்ஜிலேருந்து தான். ஸோ இத்தினோண்டு அணுலேருந்து, அணுகுண்டுன்னா என்ன அர்த்தம்? ஆட்டம். கலக்கிறப்பா. அந்த ரெண்டு அணுக்கள்னா நமக்கு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அணுன்னா ஆட்டம், அவ்வளவு சின்ன விஷயம். ஆனா அது ரெண்டும் சேரும் போது எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் ஏற்பட்டு ஒரு பெரிய அணுகுண்டுலயே ரொம்ப மோசமா பாதிச்ச நாடு எது? ஜப்பான். வெரி குட். யார் சொன்னா? குட், வெரி குட். ஜப்பான். ஜப்பான்ல எந்த சிட்டிஸ் போச்சு? யார் சொன்னா? எது? நல்ல சத்தமா சொல்லு. கரெக்டா தான் சொன்னேன். சொன்னது கரெக்டா சொல்லு, சத்தமா சொல்லு. யாரோ ஹிரோஷிமா. வெரி குட் சொல்லு. ஏய் வெரி குட். அவனுக்கு ஒரு கிளாப் கொடுப்பா. வெரி குட். இன்னைக்கு மட்டுமே என் கண்ணுக்கு குறைஞ்சது ஒரு 10-15 லீடர்ஸ் தெரியுறாங்க இந்த கிளாஸ், இந்த ரூம்ல இருந்து, இந்த ஹால்ல இருந்து. நான் சொல்றேன், இவங்களெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், கிளீனா நோட் பண்ணி வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில டெஃபினட்டா ஏதோ ஒன்று சாதிக்க போறாங்க. ஒருத்தரும் சாதிக்கலாம். இங்க வந்து என்ன நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய பாஸ்ட் இஸ் நாட் யுவர் ஃபியூச்சர். ஐயோ அவன் சொல்லிட்டானே, நான் எனக்கும் தெரியுமே ஆன்சர். தட்ஸ் ஓகே. நீ சொல்லு. அடுத்த வாட்டி யாராவது கேட்கும்போது நீ எழுந்து சொல்லு. கிளாஸ்ல வந்து நீ ஃபர்ஸ்ட், டீச்சர் வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்களா, நோட் புக் எடுத்துட்டு வராங்களா, நீ போய் டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணு. யூ டோன்ட் வெயிட் ஃபார் யுவர் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. டெய்லி எவ்வளோ வேலைகளை முடிச்சுட்டு வரணும். அதுவும் லேடிஸா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய குருபியோ நமஹ. எல்லா டீச்சர்ஸும் எவ்வளோ வேலை பண்ணிட்டு வராங்க. வீட்லயும் வேலை பண்ணிட்டு வராங்க, இங்கேயும் வந்து வேலை பண்ணிட்டு வராங்க. நம்ம HM வந்து எவ்வளோ விஷயங்களை பார்த்து செய்கிறாரு. அவருக்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ நம்ம டீச்சர்ஸ் நம்ம குருபியோ நமஹா டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீ குருபியோ நமஹா. கிட்ட வந்துருமா கண்ணா, வெயில உட்காராது, கொஞ்சம் நவுந்துக்கோ. ஸ்ரீ குருபியோ நமஹா, ஸ்ரீ குருபியோ நமஹா. முடிஞ்சா காலில் விழுங்க. அம்மா அப்பாவுக்கு அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் இல்லையா? முன் எரி தெய்வம் இல்ல, எரி தெய்வம் இல்ல, முன் அறி தெய்வம். நமக்கு கண் முன்னால பிரத்யக்ஷ தேவதைகள் அவங்கெல்லாம். ஸோ நமக்கு என்ன எல்லாருக்கும் வந்து தெரியும், அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம், விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடைதன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா,
ஈரைந்து மாதங்கள் கருவோடி என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு எங்கு நான் பட்ட கடன் தீருமா. உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நம்ம அம்மா நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு உயிர் எல்லாம். ஆனா இருந்தாலும் சமயத்தில் நம்ம எரிஞ்சு விடுறோம் நம்ம அம்மாட்ட. ஏன் வேண்டாமே? அம்மாவை போல நமக்காக ரொம்ப ரொம்ப லேட்டா தூங்கி ஃபர்ஸ்ட் எழுந்து நமக்காக எல்லா விஷயங்களையும் பண்ணி, அது அந்த துணியை நீ துவைக்கிறியா இல்லை அம்மா துவைக்கிறாளா? அம்மா துவைக்கிறா. அம்மா துவைக்கிறா. ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு எவ்வளவு பார்த்து பார்த்து பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தெய்வம் யாரு நமக்கு? அம்மா. அங்கிருந்து ஆரம்பிக்கணும். தெய்வமா மதிக்கணும். போய் முடிஞ்சா 2 பேருக்கும் சேர்ந்து டெய்லி காத்தால போய் நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம் பண்ணு. ஆசீர்வாதம் வேணும். நீ நல்லா இருப்படா நல்லா இருப்படா நல்லா இருப்படான்னு அப்பா அம்மாட்டேந்து வரணும். நீ என்ன தண்டம் அப்படின்னு வாங்கக்கூடாது. சாபத்தை வாங்கவே கூடாது. எந்த டீச்சர்ட்டேந்தும் எந்த அம்மா அப்பாட்டேந்தும், நம்ம வீட்டு அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஆசீர்வாதம் வேணும்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் பண்ணிடு. அதுக்கப்புறம் ஐயோ இந்த குழந்தை நமஸ்காரம் பண்றது சரி, இந்த குழந்தை நல்லா படிக்கும் போல் இருக்கே, இந்த குழந்தைக்கு நல்ல பண்புகள் இருக்கு போல் இருக்கே, அவனுக்கு எக்ஸ்ட்ராவா அடிஷனல் விஷயங்களை சொல்லி தரலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. அம்மா அப்பா அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நீ பண்ண வேண்டியது, முடிஞ்சதுன்னா டெய்லி நமஸ்காரம் பண்ணு. யோசிக்காதே. நீ நாளைக்கு போய் பண்ணேன்னு வச்சுக்க, நீ சாயந்தரம் போய் வீட்டில் போய் அம்மா அங்கே ஒருத்தர் வந்தாரு நமஸ்காரம் பண்ண சொன்ன, நமஸ்காரம் என்னடா ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த, நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஒழுங்காக தானே போனேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி வந்திருக்கே அப்படின்னு தோணலாம். யோசிக்காதே, நமஸ்காரம் பண்ணு. அன்னையும் ததை அது இன்னொரு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னில். எவ்வளவு பேருக்கு அப்பா பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அப்சல்யூட்லி. அப்பாவை போல நமக்காக தன் உதிரத்தை கூட அவரை நமக்கு கீழே போட்டுருமா உடனே கீழே. ஸோ நமக்காக எவ்வளவு உழைக்கிறாரு. உனக்கு செருப்பு வேணுங்கிறதுக்காக அவர் காலில் செருப்பு இல்லாமல் கூட போயிருக்கலாம். எவ்வளோ பேருக்கு அது மாதிரி தெரியும். நான் நல்ல ட்ரெஸ் போடணும், தீபாவளியில் நல்ல ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எப்பவுமே வேஷ்டி உடம்புல கூட துணியை போட்டது கிடையாது. உடம்புல கூட துணி போட்டது கிடையாது. எங்கள் அப்பா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோலெல்லாம் கூட அப்படி தான் இருப்பார். கிரி அவர்கள் காந்திஜி மாதிரி இருந்திருக்கார் அவர் வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் நல்லா முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டார் நம்மளுடைய தந்தை தாயார். அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும், நம்ம பத்தவே பத்தாது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம முதல்ல மரியாதை, ரெஸ்பெக்ட் அப்படின்னா முதல்ல வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய நம்ம அந்த பெருக்கிறாரு, அவர் பேர் என்ன தெரியுமா? வெரி குட். ஒரு குழந்தை சொல்லி அழகா, பிரசாத் அங்கிள். வெரி குட். அவளுக்கு ஒரு கிளாப் கொடு. பேர் தெரிஞ்சுக்கணும். பிரசாத் அங்கிள். ஒரு அக்கா இருக்காங்களே, அவங்க பேர் என்ன? லக்ஷ்மி அக்கா. பாரு எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்காங்க லக்ஷ்மி அக்கா. எப்பவுமே இங்க இல்லைன்னா அங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் கொடு. பிரசாத் அங்கிளுக்கு ஒரு கிளாப் கொடு. அவங்க ஒரு கிளாப். எப்ப ஸ்கூலுக்கு வந்தாலும் உடனே சார் நல்லா இருக்கீங்களா உடனே கூப்பிட்டு கேட்டு ஒரு காஃபி ஒரு டீ ஏதோ ஒன்று அன்பை பொழிஞ்சிடுவாங்க. அவங்களுக்கு அதனால என்ன கிடைக்க போகுது? ஆனால் எவ்வளோ அன்பு பொழியிறாங்க. நம்ம எவ்வளோ அன்பு காட்டணும் அவங்களுக்கு. அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? தெரியாது. நீ பக்கத்தில் இருந்தால் கூட எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. பிரசாத் அங்கிளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. தில் அங்கிள், தன் அங்கிள். யாரு தில்லுக்கு தன்னு? வாட்ச்மேன் சொல்லக்கூடாது. தில் அங்கிள் சொல்லு, தன் அங்கிள் சொல்லு, தன் பகதூர் சொல்லு, தில் பகதூர் சொல்லு. தில் பகதூர் அங்கிள் நல்ல பேர் சொல்லி அழகா அவங்கள எல்லாம் மரியாதை சொல்லி சொல்லணும். எவ்வளவு பேருக்கு தெரியும் இந்த பேரெல்லாம்? அங்கிருந்து மரியாதை ஆரம்பிக்கணும். வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும், ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம டீச்சர்ஸ், அதான் முன்னாலேயே சொன்னேன், பெக்கருக்கும் நமக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, பெக்கர் வந்து அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால போய் ரோட்ல போய் பிச்சை எடுக்கிறான். நீ பிச்சை எடுக்கிட்டியா? எடுக்கணுமா? வாழ்க்கையில போய் பிச்சைக்காரனா இருக்கணுமா? வேண்டாமே. அப்போ உனக்கு நல்ல அறிவை புகட்டக்கூடிய உனக்கு புகட்டிய உன்னுடைய ஆசிரியர்கள், அவங்களுக்கு நீ எவ்வளவு மரியாதை சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. எப்போ என்ன சார் நான் என்ன சொல்றேன்னா, எல்லா டீச்சர்ஸையும் நிக்க வச்சு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லாரையும் நிக்க வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். சரஸ்வதி பூஜைன்னு மட்டும் இல்லை, வாரம் ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணிடணும். இல்ல அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு தோணித்தனா நீயாவது போய் தனியா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துரு. இது காக்கா பிடிக்கிறது இல்ல. டீச்சரை போய் காக்கா பிடிக்கணும். காக்கா பிடிச்சி ஒரு நாளைக்கு ஏமாத்தலாம், 2 நாளைக்கு ஏமாத்தலாம். ஆனா காக்கா பிடிக்கிறதுனால எதுவும் நடக்காது.
நீ உணர்ந்து பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து பண்ணணும், மரியாதையை உணர்ந்து பண்ணணும், பாராட்டுறதை உணர்ந்து பண்ணணும், லட்சியத்தை உணர்ந்து பண்ணணும், டீச்சர்ஸை மதிக்கிறது உணர்ந்து பண்ணணும். எல்லாத்தையும் அந்த உணர்ச்சி, அந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. வாழ்க்கையே ஃபீலிங்ஸ் தான். அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு சரியா இருக்கணும், அந்த சரியான ஃபீலிங்ஸை வளர்த்துக்கணும். அதுக்கு ரொம்ப 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 நீங்க இன்னைக்கு தெரியாது உனக்கு நன்றி சொல்றது எவ்வளோன்னு. ஆனா நான் இன்னைக்கும் ஏன் இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பேசணும், நம்ம ஏன் இந்த ஸ்கூலுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திரும்ப 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 வராங்க அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த ஆலம்னைல கிட்டத்தட்ட 400-450 பேர் இருக்காங்க. எல்லாரும் பயங்கர பிஸி. இன்னைக்குமே கூட 2-3 பேர் வர வேண்டியது, பட் அவங்க எல்லாம் பயங்கர பிஸியா இருக்காங்க. ஒருத்தர் வந்து சோனி பிக்சர்ஸ்ல பெரிய ஹெட்டா இருக்காரு, ஒருத்தர் வந்து இன்னொரு ஸ்கூலுடைய பிரின்சிபலா இருக்காரு. பிரின்சிபல் இந்த ஸ்டூடெண்டா இருந்தவர் வந்து ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபல். அவர் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல்ல வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் படிக்கிறாங்க. 1500-2000 எனக்கு எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியாது. அந்த மாதிரி உயர்ந்த பதவிகள்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்து தான் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு என்ன வேல்யூ சிஸ்டம், திருப்பி நீங்க எல்லாரையும் யாரை வேணா கேட்டு பாரு, எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த வேல்யூ, மெயினா என் ஸ்கூல் சொல்லி கொடுத்த வேல்யூஸ், ஸ்கூல்ல இருந்து நான் கத்துக்கிட்ட வேல்யூ, ஸ்கூலுடைய டீச்சர்ஸ், ஸ்கூலுடைய இந்த வாதாவரணம், இந்த என்வாயன்மெண்ட், that is what has given this progress and this is what has helped me grow in life. So I will just finish off with எல்லாருக்கும் எவ்வளவு பேருக்கு இங்க தலைவர் பிடிக்கும்? தலைவர்னா யாரு? நீங்கெல்லாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா டீச்சர்ஸ்லாம்? தலைவர்னா யாரு? ரஜினி. யாருக்கு எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் ரஜினி? கையெல்லாம் தூக்கூடாது சொல்லிருக்காங்க. சினிமாலாம் பார்க்காதீங்க, எல்லாம் ஒழுங்கா படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? பரவாயில்ல, நல்லா தூக்குங்க. ரஜினி எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்? கொஞ்சம் பேருக்கு தான் பிடிக்குமா? என்னையா இது? தலைவர்னா தலைவர் தான். ஓகே, கீழ்படு. ஸோ ஆனால் தலைவரில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பேர் நல்ல உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நிறைய பாடல்களை நமக்கு தந்திருக்காங்க. எம்ஜிஆர் பாடல்கள் எடுத்துனாலும் சரி, அது கண்ணதாசன் பாடல்கள் ஆகட்டும் சரி, நம்ம நல்ல பாடல்களை ரசிக்கணும், நல்ல பாடல்களை நம்ம உட்கொள்ளணும். எவ்வளோ பேருக்கு இங்கே பாட்டு பிடிக்கும்? நல்ல பாடல்களை கேட்கணும். ஏதாவது ஒரு ஒரு பாட்டை கேட்கலாம். எல்லா பாடல்களும் நல்ல பாடல், கீழே போட்டுருங்கம்மா உடனே. நல்ல பாடல்களை கேட்கணும். எல்லா பாடல்களுமே நல்லதா. என்ன கேட்டானா, நீ எனக்கு வந்து குத்துப்பாட்டு பிடிக்குமா? கன்ஃபார்ம்டா பிடிக்கும். நல்ல டங்கு டக்கா எல்லா பாட்டும் பிடிக்கும். அதே சமயத்துல நல்ல கிளாசிக்கல் பாட்டு, நல்ல ஒரு அப்படின்னா அதுவும் பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும். எல்லாம் பிடிச்சிருக்கணும், பிடிச்சிக்க வச்சுக்கணும். இது பிடிக்கும். சாப்பாட்டுல எனக்கு ப்ரிஃபரன்சஸ், இது பிடிக்காது அது பிடிக்காது. யாருக்கெல்லாம் இங்க வந்து அதுக்கு என்ன பேரு? முதல்ல மாதிரி இருக்குமே, அதுக்கு என்ன பேரு? பாவக்காய். எவ்வளவு பேருக்கு இங்க பாவக்காய் பிடிக்காது? நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். பாவக்கால கீழ்படுங்க. பாவக்கால அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க போய் உங்களோட சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் கேளுங்க. நாளைக்கு போய் பாவக்காவை ரிசர்ச் பண்ணுங்க கூகுள்ல. பாவக்கால என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாவக்காய் வந்து கசக்கும், அதாவது உண்மையும் கசக்கும், பாவக்காயும் கசக்கும். முதல்ல கசக்கும், பின்பு இனிக்கும். அதனால ட்ரூத் ஆல்வேஸ் இஸ் பிட்டர் பட் லேட்டர் இஸ் வெரி ஸ்வீட். அந்த மாதிரி பாவக்காயும் கசப்பாக இருக்கும். ஆனால் அந்த கசப்பை தாண்டி ஒரு இனிப்பு இருக்கு. அதனால நம்மளுடைய இந்த பாடல்கள்லாம், நான் அந்த பாட்டில் தான் இருந்தேன், அந்த மாதிரி பாடல்கள், நல்ல பாடல்களை கேட்கணும். எல்லா விதமான பாடல்களும் கேட்கணும். அதே சமயத்தில் நல்ல பாடல்கள், நம்மை ஊக்குவிக்கக்கூடிய சில பாடல்கள், நிறைய பாடல்கள் இருக்கு. அது இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, ஹிந்திலையும் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு சில ஃபேவரட் சாங்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போது துவண்டு போயிட்டீங்கன்னா டக்குன்னு அந்த பாட்டு கேட்டோடனே மோட்டிவேட்டட் ஆகிடணும். உன்னோட பிளேலிஸ்ட் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபோன்லேயோ இல்லைன்னா அப்பாட்ட ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இப்போ அந்த பாட்டு கேட்டுட்டு வரேன், அந்த பாட்டு கேட்டோடனே ஜோஷ் ஆகிடும். ஏன்னா டெய்லி வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரியோ வாரம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கும். நான் எல்லாம் உலகத்து எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்னா, நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, அப்படி ஒரு மோட்டிவேஷன் இருக்கலாம். அப்படி இருக்கா இல்லையா? அப்படி இருக்கணுமா வேண்டாமா? அந்த மோட்டிவேஷன் இருக்கணுமா வேண்டாமா? எஸ். 4 பேர் எஸ் சொல்றாங்க. எஸ் ஆர் நோ? எக்ஸாக்ட்லி. அந்த மோட்டிவேஷன் இருக்கணும். ஆனா அந்த மோட்டிவேஷன் என்ன ஆகும்? சாயந்தரம் வீட்டுக்கு போன பல்பு இறங்கிடும். என்னப்பா அம்மா திட்டாங்க, உருப்பிடவே மாட்டேன், நீ என்னடா பண்ற, நீ சோம்பேறி அப்படின்னு சொன்ன அந்த மோட்டிவேஷன்லாம் இறங்கணும். டீச்சர் நாளைக்கு வந்து திட்டுவான், என்னடா என்ன பண்ற, நீ படிக்கவே தெரியும். இது மாதிரி ஒரு டீச்சர் திட்டிடுவாங்க. இருக்கலாம், தெரியாது. டீச்சர்ஸ்லாம் நல்ல டீச்சர்ஸ். பட்
யாராவது திட்டாங்க, ஃப்ரெண்டு திட்டான், யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டாங்கன்னா மோட்டிவேஷன் இறங்கணும். இறங்கக்கூடாது. எவ்வளவு கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கணும். அப்போ அது எழுந்து நிற்கணும்னா நமக்கு அந்த மோட்டிவேஷன் சஸ்டெயின்டா இருக்கணும். ஸோ அந்த சமயங்கள்ல நல்ல விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்கள், நல்ல பாடல்கள், நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய சில பாடல்களை கேட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன 2 பாட்டு மாத்திரம் உங்களுக்காக பாடிட்டு வைண்ட் அப். ஓகே, அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து, உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கியதை அந்த காதில் தள்ளு, மேகம் மீதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம்தான் அழுக்காக ஆகாதுன்னு சொல்லு, பூ பந்தை யாரும் நீரில் பொத்தித்தான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதான், அட உன்னை யாரும் ஓரங்கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா பந்து போலத்தான், மூணாம்பீரை வெண்ணிலவாய் மின்னுவதை மின்மினிகள் தடுத்திடுமா, சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேலே, தேவுடா தேவுடா சூடுடா சூடுடா, உங்க பக்கம் சூடணும் அந்த தேவுடா, வரணும் அந்த தேவுடா. நீ பெஸ்டா இருந்தியானா கடவுளும் உன் பக்கத்துல வந்து நிப்பாரு. யாரு ரொம்ப பெஸ்ட்? யாரு ரொம்ப பெஸ்ட்? அர்ஜுனன். வெரி குட். வேற இன்னொரு லீடர் இருக்கான், அர்ஜுனன். அர்ஜுனன் பக்கத்துல யார் இருந்தா? ஏன் இருந்தாரு? தேரோட்டியார். ஏன் இருந்தாரு அர்ஜுனன்? ஏன் துரியோதனன் பக்கத்துல போய் உட்காரல? ஏன்னா அர்ஜுனன் வந்து நல்லவன், அர்ஜுனன் வந்து பெஸ்ட், தி பெஸ்ட். சோ நீங்க ஒவ்வொருத்தரும் பெஸ்டா இருந்தா கடவுளும் உங்க பக்கத்துல இருப்பார். ஒரு அர்ஜுனனா இருந்து வாழ்க்கையில பல விஷயங்களை சாதிச்சீங்கன்னா, ஒரு நரேந்திர மோடியாக இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தால், நரேந்திர மோடி வந்து பக்கத்துல கடவுள் பக்கத்துல அவர் தரிசனம் கொடுப்பார். கடவுளை தொட்டு கும்பிடுறதுக்கான கடவுளை தன்னை பக்கத்துல போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் மரியாதை, முதல் மரியாதை யாருக்கு கிடைக்கும்னா, நீ பிரதம மந்திரியா இருந்து பெஸ்டா இருந்து நாட்டுக்கு நல்லது செஞ்சு பல நல்ல விஷயங்களை உள்ள சொல்லி, அதுவும் உன்னுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சோன்னு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து கடவுளும் கூட பக்கத்துல இருந்து தரிசனம் கொடுப்பார். உன் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு ஸ்டெப் நீ எடுத்து வைக்கும் போதும் கடவுள் உன் கூடயே இருப்பார். ஓகே, நான் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, பட் ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் வித் திஸ். அகெயின் ரொம்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா CDSI நீங்க நிறைய விஷயங்கள் ஞாபகம், நான் சொன்னதுல நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம், பட் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்லோகத்தோட நான் முடிக்கிறேன். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய ஹரி ஓம் சாந்தி 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 ஓம். அசதோமா சத்கமய. அசத்துனா என்ன? அசத்துனா சத்துக்கு ஆப்போசிட் தான் அசத்து. சத்துனா என்ன? சத்தியம். சத்தியம்னா என்ன? உண்மை, ட்ரூத். ஸோ எனக்கு அசத்தியம் வேண்டாம். அசத்தோ மானா எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன வேணும்னா சத் வேணும். சத்கமய, என்னை லீட் மீ டுவர்ட்ஸ் ட்ரூத் ஃப்ரம் அன்ட்ரூத். தவறுதல்கள்ல இருந்து, பொய்மையிலிருந்து என்னை விலக்கி உண்மைக்கும் நன்மைக்கும் என்னை வழிவகுத்து செல். அதுதான் அசத்தோ மா சத்கமய, என்னை சத்தியத்தை நோக்கி உண்மையை நோக்கி என்னை வழிநடத்தி செல். அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அசதோமா சத்கமய. சொல்லுங்க, அசதோமா அசதோமா சத்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. அல்ல, அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய. தமசோமா, தமஸ்னா என்ன? இருட்டு. யாருக்காவது இருட்டு பிடிக்குமா? பிடிக்கும். ஆனா இருட்டுல நமக்கு என்னவா இருக்கும்? கொஞ்சம் பயமா இருக்கும். எது இருந்தா இன்னும் பெட்டர்? வெளிச்சம் இருந்தா பெட்டர் இல்லையா? இருட்டுல நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஆனா வெளிச்சம் இருந்தா தான் நம்மளால பல வேலைகள் செய்ய முடியும், நல்ல வேலைகள்லாம் செய்ய முடியும். ஸோ தமசோ மா, எனக்கு இருட்டு தேவையில்லை வாழ்க்கையில. வாழ்க்கையில் என்ன தேவை நமக்கு? ஜோதிர்கமய, ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி என்னை வழி நடத்தி செல். தமசோ மா ஜோதிர்கமய. மிருத்யோர்மா, மிருத்யுனா என்ன? மிருதம், மிருத்யு அப்படின்னா என்ன? இறப்பு.
இல்லையா? நம்ம தமிழ்ல அமிர்தம்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கு இல்லையா? அமிர்தம்னா என்ன? மிருத்யோர்மா அமிர்தம் கமய. அமிர்தம்னா அந்த நெக்டர் இல்ல. ஓகே, அமிர்தம்னா எனக்கு சாவா வரம் கொடு, சாகா வரம் கொடு அப்படின்னு சொன்னா நம்ம இறப்பில்லாத ஒரு பர்மனண்டான வாழ்க்கை. ஏன்னா பிறந்தவங்க எல்லாரும் செத்து தான் ஆகணும். நீயும் யாருமே விதிவிலக்கு கிடையாது. கடவுளே அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ராமனா பிறந்தாலும் செத்து போனா, கிருஷ்ணனா பிறந்தாலும் எல்லாரும் செத்து பிறப்பா. மனிதனாக பிறந்தால் எல்லாரும் இறந்து ஆகணும். ஸோ தமசோ மா ஜோதிர் மிருத்யோர்மா அமிர்தம் கமி. ஆனா இறக்கவே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய டீட்ஸ்னால தான். கரம் சேஹே சபுக்கி பஹச்சான், ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான். कोई नीच न कोई महान, सबको सन्मति दे भगवान. எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு. எல்லாருக்கும் வந்து கரம் से है सबकी पहचान. பிறப்பினாலையும் இஸ் திருத்தி பர் பசने वाले सब है तेरे पेट. பெரிய பாட்டு அது. பட் பிறப்பினாலையும் பிறப்பினால ஒருத்தனுடைய உயர்வு தாழ்வு கிடையாது. ஆனா அவனுடைய வேலைகள்னால, அவனுடைய டீட்ஸ்னால, அதனாலதான் ஒரு அப்துல் கலாமை நம்ம வந்து போற்றணும். அதனாலதான் ஒரு மகாத்மா காந்தியை போற்றணும். அதனாலதான் வந்து நம்மளுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடியை போற்றணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில சாதிச்சவங்க, டிசிஎஸ் நாராயணமூர்த்தி ஆடும் சரி, எவ்வளவோ பேர்கள் என்னென்ன துறைகள்ல எவ்வளவு பெரிய பெரிய சாதனையாளர்களா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு உயர்ந்த பதவியில நம்மளுடைய ஹெச்எம் இருக்காரு, திரு செக்ரட்டரி சுரேஷ் சார் இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே இந்த உயர்ந்த பதவிகளுக்கு வந்திருக்காங்க. அவங்களை ஏன் போற்றறோம் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுடைய வேலைகள்னால, அவங்களுடைய செய்த கர்மாக்கள்னால, அவங்களுடைய எவ்வளவு உழைப்புகள் இருக்கு, அது மூலமாக அவங்கள நாம வணங்குறோம். ஸோ அது மாதிரி அப்படி இருக்கும்போது நீ சாகா வரம் பெறுகிறாய். இன்னைக்கு எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலுமே நாம வந்து ஒரு அப்துல் கலாம் ஐயாவை நம்ம போற்றதான் செய்வோம் இல்லையா? நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களை, ராமரை நம்ம ஏன் போற்றுறோம் அப்படின்னு சொன்னா ராமர் செஞ்ச டீட்ஸ் அந்த மாதிரி, அதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. கிருஷ்ணரை ஏன் போற்றுறோம் அப்படின்னா கடவுள் மாத்திரம் இல்லை, கிருஷ்ணர் தந்திருக்கக்கூடிய பகவத்கீதை, அவருடைய பிலாசபி. ஸோ நீ சாகாவரம் எப்போ பெறற அப்படின்னு சொன்னா, நீ இந்த உடம்பை விட்டு போயிடுவ. ஆனா நீ செய்திருக்கக்கூடிய வேலைகள், நீ செய்திருக்கக்கூடிய மகத்தான சாதனைகள் உன்னை வந்து யுகந்தோறும் உன்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம ஈடுபடணும். ஸோ இன்னொரு ஏர் வடிச்செல்லாம் அசத்தோமா சத்கமய, தமசோ மா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி வந்து ஃபர்ஸ்ட் பீஸ் எனக்கு வேணும், எனக்கு பீஸ் வேணும். அடுத்தது என்னை சார்ந்தவங்களுக்கு பீஸ் வேணும், அப்புறம் இந்த உலகத்துக்கே பீஸ் வேணும். அதனால தான் 3 சாந்தி இருக்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸோ ஃபைனலி எல்லாமே பீஸ்ஃபுல்லாக, ஆனால் அதே சமயத்தில் வாழ்க்கையில் பல பல லட்சியங்களை, உங்கள்கிட்டேருந்து ஒரே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு என்ன இருக்குன்னா, ஒத்தத்தரும் இங்கே வந்து அடுத்த இன்னொரு 10 வருஷங்களில் 15 வருஷங்களில் நீங்கள் நல்ல பெரிய மகோன்னத நிலையை அடைந்து இதே மாதிரி என்னை எங்கேயாவது பார்த்தா உங்கள் ஆட்டோகிராஃப் நான் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு டேக் யுவர் ஆட்டோகிராஃப். உன்னோட ஸ்டோரி நீ எங்கேயாவது வந்து இந்த மாதிரி பேசும்போது, நான் அன்றைக்கி ஒரு ஸ்பீச்சு கேட்டேன், நானும் இன்ஸ்பயர் ஆனேன், நானும் பண்ணினேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் போகிறோம் இந்த ரூம்லேருந்து. எல்லாரும் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ பேர் சொல்கிறீங்களோ அதுவும் சந்தோஷம். ஈவன் ஒருத்தன் சொன்னால் கூட எனக்கு ரொம்ப ஒருத்தனோ ஒருத்தியோ, சில பேர் ரொம்ப இன்டென்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க, அதை வச்ச கண்ணு எடுக்காமல் கேட்டுட்டு இருக்காங்க. ஐ ரியலி 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 அப்ரிஷியேட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹியர். இன்றைக்கி வந்து ரொம்ப எனக்கு தெரியும் 1 மணி நேரம் நம்ம பேசியிருக்கோம், பட் இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் பொறுமையாக இருந்து இவ்வளோ விஷயங்களையும் அழகாக கேட்டு, இது நான் சொன்னேங்கிறதுனால இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய பெரியவங்கள்ட்டேருந்து படித்து தான் நாம் இங்கே பகிர்ந்துருக்கோம். என்னுடைய சொந்த கருத்துக்கள் எதுவுமே கிடையாது, நிறைய உயர்ந்தவங்கள்ட்டையும் அவங்கள்ட்டேருந்து படித்த நல்ல விஷயங்களை நம்ம இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ பொறுமையாக கேட்டதற்கு எல்லாரும் ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. யூ ஆர் வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் ஸ்டோரி and take pictures with you. Thank you. Love you guys. All the very best. Happy New Year. Thank you. நன்றி சார். மாணவர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கருத்தாவது உங்கள் ஆழ் மனதில் செல்ல வேண்டும். இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் கொடுத்த CDSIE அந்த வார்த்தையானது, எழுத்துக்களானது உங்கள் மனதில் ஆழ பதிந்து உங்களுடைய அனைத்து செயல்களிலும் முயற்சி திருவினையாக்கும் அதற்கான உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறி, அவரே சொல்லியிருக்கார், அவர் நிறுவனங்கள் 500 நபர்கள் வேலை செய்கின்றார்கள் என.
அப்போ அவர் எவ்வளவு பிஸி ஷெடியூல் இடையே இந்த இனிய காலை பொழுதில் வந்து நமக்கு இந்த சிறப்புரை, அதோடு இல்லாமல் உங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கினார். அதில் முக்கியமானது ஒன்று, அவர் இந்த பள்ளியில் படிக்கும்போது இந்த யூனிஃபார்ம் ஒரு செட் ப்ளஸ் இன்னொரு செட் வந்து தீபாவளிக்கு தான் கிடைக்கும் என கூறினார். ஆனால் இன்று உங்கள் அனைவருக்குமே யூனிஃபார்ம் என்பது தனி, பண்டிகை கால உடைகள் தனி, அதுவும் பிறந்த நாளுக்கு உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் இளவரசன் இளவரசியாக சென்று சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து உடையகங்களும் சென்று உங்களுக்கு பிடித்த உடைகள் வாங்கி தருகிறார்கள். அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை மேற்கொண்டு போற்றும் வண்ணம் நீங்கள் நன்றாக படித்து தனித்திறமையுடன் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய குறிக்கோள். அதில் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி திருநோயாக்கம் என கூறிக்கொண்டு இன்றைய சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், உங்கள் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்காக முதலில் இந்த அரங்கத்தை நமக்கு தயார் செய்து கொடுத்த திருமதி லட்சுமி, திரு பிரசாத் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் அனைவரும் தங்கள் இடத்தில் அமைதியாக எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Attention, stand it is. Attention, don't move, not to punch. अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय